நம்முடைய ஆழியா ஜூம் இணைப்பிலே சிறப்பு சிந்தனை விளக்கமாக இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பிலே பல விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் எம்.ஆர். ஏழுமலை ஐயா அவர்கள். ஐயாவை பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்தவர்கள். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 34 ஆண்டுகளாக எஸ்எம்இ இயக்குநராக பணியாற்றி வருகிறார்கள். கல்வி தகுதியாக எம்காம் முடித்துள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் டிப்ளமோ இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி, டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், எம்டி இன் அக்குபஞ்சர், வர்மா முடித்துள்ளார்கள் மற்றும் என்எல்பி பிராக்டிசனராகவும் இருந்து வருகிறார்கள். கடந்த 6 ஆண்டுகளாக விழுப்புரம் மண்டலம் நெய்வேலி அறிவு திருக்கோயில் அறக்கட்டளையின் YYE துணைத் தலைவராகவும் விழுப்புரம் மண்டல PRO துணைத் தலைவராக 3 ஆண்டுகளாகவும் தொண்டு செய்து வருகிறார்கள். NICIL பயிற்சி வளாகத்தில் உடல் நலமும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் 300க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். NLC CSR டீமுடன் இணைந்து 10 பள்ளிகளில் 5000 மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளித்துள்ளார்கள். மேலும் நெய்வேலி, வடலூர், பண்ருட்டி, பாண்டிச்சேரி ஆகிய அறக்கட்டளைகளிலும் சிறப்பாக வேதாத்திரிய தொண்டாற்றி வருகிறார்கள். விழுப்புரம் மண்டல ஜூம் ஒருங்கிணைப்பாளராகவும் 4 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். 2016ஆம் ஆண்டு அப்துல் கலாம் கலை இயக்கிய நற்பணி மன்றம் மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ளார்கள். மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு சிறந்த சமூக சேவகருக்கான விருது JCI நெய்வேலி மூலம் இவருக்கு வழங்கப்பட்டது. இத்தனை சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியாறு தொழில்நுட்ப பிரிவும் இணைந்து நடத்தும் நண்பகல் தவ தத்துவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவருடைய கனவு உலக அமைதி. உலக அமைதியை திறமேற்கொண்டு தன்னுடைய அகவை என்பதிலும் அயராது பாடுபட்டு வரும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயாவர்களை வணங்கி, மற்றும் அவரோடு இணைந்து அருட்தொண்டாற்றி வரும் அனைத்து இயக்குனர் பெருமக்கள், செயலாளர் மற்றும் அனைவரையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆழியாறு தொழில்நுட்ப பிரிவு இயக்குநர்கள், மையன்பர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மையன்பர்களையும் வணங்கி, வாழ்க வளமுடன் என்று இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இயற்கை மருத்துவம். நம்ம அறிமுகம் செய்த பேராசிரியர் அம்மா அவர்கள் அதுக்கு பொருத்தமான ஒரு பாடலை சொல்லி, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி, அந்த இயற்கை மருத்துவத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னேன். அது ஒரு கோயின்சிடன்ட் மாதிரி இருக்கு. நான் என்ன பேச போறேன்னா அது எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு 5 நிமிடம் எனக்கு மிச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, நான் ஆரம்பிக்க வேண்டிய விஷயத்த அவங்க பாடலாகவும் என்ன இயற்கை மருத்துவத்தில் இருக்குதுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம தவிர்த்து மீண்டும் அதுக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நாம் இப்போ சிந்தனைக்கு சில மணித்துளிகள் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பவர் பாயிண்ட் பர்சன் நம்ம இன்னைக்கு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். ஸ்க்ரீன் நல்லா தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய முதலாவது முயற்சி. ஏற்கனவே பல இடங்களில் பேசியிருந்தாலும்
இந்த ஆழியார் இணைப்பில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது இதனுடைய முதலாவது முயற்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறுவதற்காக இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் அருள் புரியட்டும் என்று குருவின் திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம போகிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இயற்கை மருத்துவம். அதை பற்றி அம்மா அழகாக சொல்லிட்டாங்க. நம்ம சிம்பிளாக மட்டும் முடிச்சுட்டு அடுத்துள்ள டாபிக் உள்ள போகலாம். இந்த இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையானது, பக்க விளைவுகள் இல்லாதது, மருந்தே இல்லாதது, தெய்வீகமானது. இதில் உணவு தான் மருந்தா இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த இயற்கை அப்படின்னு சொல்லும்போது நேற்று இணைய இணைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஸ்மார்ட் இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. இயற்கை என்பது முதல் கேள்வியே அதாங்க. இயற்கை என்பது நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமா? இதுதான் கேள்வி. ஐயா நிறைய விளக்கங்கள் சொல்லி இயற்கை என்பது எப்போதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் இயற்கைக்கு மாறாக நடந்து கொள்கின்ற போது, இயற்கையை நாம் முறையாக பயன்படுத்தாத போது அது செய்கின்ற செயல் நமக்கு சில சமயம் பாதகமாக தெரியுமோ ஒழிய மற்றபடி இயற்கை நமக்கு எப்போதும் நமக்கு நன்மையை தான் செய்து கொண்டிருக்கும் அப்படின்றத மிக அழகாக சொன்னாங்க. இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உடம்பை பற்றி அம்மா சொன்ன மாதிரி நோய்னா என்ன, அந்த நோய்க்கான காரணங்கள் என்ன, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு இட்லியோ சப்பாத்தியோ தோசையோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பிட்ட சாப்பாட்டை ரசமாகவும் ரத்தமாகவும் தசையாகவும் கொழுப்பாகவும் எலும்பாகவும் மஜ்ஜாவும் மாற்றி கொடுக்குது. இன்றைய நவீன உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் நாம் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து 4 இட்லியை கொடுத்து கொஞ்சம் சட்னியை கொடுத்து கொஞ்சம் எங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் தசை கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் செய்து கொடுங்கன்னா முடியுமா? இன்னும் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வரல. ஸோ அப்போ அந்த உடம்புன்றது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை மேலே தான். அதில் நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த உடம்பு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாழ்வின் நோக்கத்தை நாம் நிறைவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் மூலதனன்றது வந்து நம்ம உடம்பு தான். அதனால தான் திருமூலர் சொல்றாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், ஊனுடம்பே ஆலயம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு உடம்பை பற்றி நிறைய மகான்களும் ஞானிகளும் உடம்பை பற்றி மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க. உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் முதுமை மரணம்ன்றது வரக்கூடியது தான். அந்த உலகத்தில் நாம் எல்லாமே பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம். ஆனால் யாரும் விரும்பி வந்ததா தெரியல. கண்ணதாசன் பிள்ளை தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டும் வாழ வழி தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாழ வேண்டும் என்றென்னு யாரும் வந்ததில்லை உலகில், ஆனால் வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி அப்படின்றாங்க. நமக்கு முன்னாடி கோடான கோடி ஞானிகளும் மகான்களும் ஒவ்வொரு காலங்கள் தோறும் மகான்கள் தோன்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த நடைமுறைகளை விஷயங்களை நம்ம கடைபிடிச்சா போகிறோம், நாம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். 120 ஆண்டுகள் வந்து நம்ம சர்வசாதாரணமாக நம்ம வாழ்ந்துட முடியும். ஸோ அந்த ஞானிகள் மகான்களுடைய அனுபவத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கிறது. இந்த உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்முடைய இதயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது அனுப்புகிற ரத்தம் ஒரு நம்ம தனியாக ஒரு பைப்லைன் போட்டு அனுப்பினோம்னா 96,000 கிலோமீட்டர் போகுமா. அந்த ரத்தத்தை மட்டும் நம்ம தனியாக உள்ள உடம்புல சுற்றிட்டு இருக்க ரத்தத்தை அப்படியே லைனில் போனால் ஒரு 96,000 கிலோமீட்டர் போகுமா. அந்த அளவு வேலையை வந்து அந்த இதயம் செய்துட்டு இருக்கு. நுரையீரல் எப்பயுமே நம்ம உடம்புக்கு தேவையான காற்றை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது காற்று நமக்கு தேவையான ஆக்சிஜன் தான். அதில் எல்லா விதமான காற்று போனால் அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டு அனுப்புகிற மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மற்றெல்லாம் வெளியே அனுப்பிடுது. ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நுரையீரல். நாம் கேமரா வாங்கணும்னா எவ்வளோ அத்தனை எம்பி அத்தனை மெகா பிக்சல் அப்படிலாம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணை விட ஒரு சிறந்த கேமரா இந்த உலகத்தில் இருக்குதுன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா விஷயங்களையும் புகைப்படம் எடுத்து தான் வச்சுக்குது. எங்கே நம்ம கருமையத்தில் பதிவாகுது. அதே போல் நம்ம செவிகள் பார்த்தீங்கன்னா 120 டெசிபிளும் தாங்குது, ரொம்ப மினிமம் டெசிபிளையும் பார்க்குது. எல்லா நிலையிலையும் நம்ம காது வந்து நம்முடைய அவ்வளோ ஷார்ப்பாக கேட்கக்கூடிய துல்லியமான ஒரு அமைப்பு இன்னும் அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தலை, இந்த சயின்ஸு. நம்மளுடைய இரைப்பை நம்ம சொன்ன மாதிரி சிறந்த ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடம்.
நீங்க எதை அனுப்புனாலும் அதை ஜூஸா மாத்தி அது வேலையை அது பார்த்துட்டே இருக்குது. நரம்பு மண்டலம் நீண்ட தூரத்துக்கு ஒரு செய்தி அனுப்பக்கூடிய நம்ம மூளைகள் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு அற்புதம், ஒரு கம்ப்யூட்டருக்கு இணையான ஒரு விஷயமா தான் இந்த மூளை செயல்படுது. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை நாம இயற்கை மருத்துவம் மூலயமா எவ்வளவு சிறப்பா பயன்படுத்தணுன்றதான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி இந்த உடல்கள் அப்படின்னா 3 இருக்குதுங்க. ஒண்ணு பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இது நமக்கு வேதாத்திரியத்துல எல்லாருக்கும் பாடம். பருவுடல் என்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சபூதங்களின் கூட்டுன்றதும் நமக்கு தெரியும். அதே சமயம் பருவுடல் என்றது பார்த்தா செல்களால் ஆனது, செல்களுடைய தொகுப்பு தான் நம்ம பருவுடல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுடல். நுண்ணுடல் என்றது விண்துகளால் ஆனது. நம்முடைய சுத்தவெளி தன்மாற்றம் அடைஞ்சு இறைத்துகளாகி அந்த முதலாவது பௌதிக பொருள் விண். அந்த விண்ணு தான் நம்ம உடம்புல உயிரா ஓடிட்டு இருக்குது. அந்த காந்த உடல், காரண உடல் என்பது என்னன்னு பார்த்தோம்னாக்க அது நம்ம உடம்புல காந்தமாக செயல்படுகிறது. அதாவது இந்த விண்துகள்ல கோடான கோடி இறைத்துகள் இருக்கு. அந்த இறைத்துகள் தான் நம்ம உடம்புல காந்த உடலாக, காரண உடலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நமக்கு இன்னும் ஒரு புரியுற மாதிரி ஒரு விளக்கத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப்ல ஒரு 3 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று பிசிக்கல், இன்னொன்று ஹாஸ்டல், இன்னொன்று காசல். நம்ம உடம்புல சொன்ன மாதிரி தான் இதுல கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கும் இயக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரிந்தக்குள்ள நம்ம என்ன சொல்றோங்க, ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். இப்ப கண்ணுக்கு தெரியாது என்ன இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. அப்ப ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இருக்குது. ஹார்ட்வேர் தான் தெரியுது, சாஃப்ட்வேர் தெரியாது. ஆனா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருந்தா மட்டும் இந்த கம்ப்யூட்டர் இயங்கும்னா இயங்காது. அதுக்கு மின்சாரம்னு சொல்லக்கூடிய காந்த உடல் இருந்தா தான் அந்த லேப்டாப் இயங்கும். அது போலதான் நம்ம உடம்புல பருவுடல்ல ஒரு பிரச்சனைன்னா பருவுடலுக்கு வைத்தியம் பார்க்கணும். நுண்ணுடலுக்கு ஒரு பிரச்சனைனா நுண்ணுடலுக்கு வைத்தியம் பார்க்கணும். காரண உடலுக்கு ஒரு வைத்தியம் பிரச்சனைனா காரண உடலை போய் வைத்தியம் பார்க்கணும். அப்ப மாத்தி பார்த்தா அது நோய் குணமாகாது அப்படின்னு தான் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப பருவுடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சு, ஒரு தசை கிழிஞ்சு போச்சு, ஏதோ அர்ஜென்ட் விபத்து அப்படின்னா நாம போய் பார்க்க வேண்டிய வைத்திய முறை அலோபதி வைத்திய முறை தான். ஸோ அப்போ போயிட்டு நான் இயற்கை வைத்தியம் பார்க்குறேன், சித்த வைத்தியம் பார்க்குறேன்னா சொன்னா சரியே வராது. அதுவே நுண்ணுடல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்ப நுண்ணுடலும் உயிருக்கான உடம்பு, உயிருக்கான வைத்தியம் சித்த மருத்துவம். அப்ப நம்ம சித்த மருத்துவத்துல போய் நம்ம வைத்தியம் பார்க்கும்போது அந்த உயிருடம்புல உள்ள பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முடியும். மூணாவது காந்த உடல். காந்த உடலுக்கான வைத்திய முறை ஹோமியோபதி. இப்போ ஹோமியோபதியில போய் நம்ம பார்க்கும்போது தான் அந்த காந்த உடல் உள்ள பிரச்சனையை சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொன்னா எனக்கு ஒரு பித்தப்பையில ஒரு கல் இருந்ததுங்க, ஒரு 6 mm. அலோபதியில போனால் கட் பண்ணி எடுத்துன்னு நேராக போனோம், வெளியே வந்துட்டேன். திரும்ப ஹோமியோபதி டாக்டர் போய் பார்க்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மாத்திரை சாப்பிட்டா சரியா போடுனாங்க. 2 மாசம் தான் மாத்திரை சாப்பிட்டேன், அந்த கல் வந்து காணாத கரைஞ்சி போச்சு. ஸோ அப்ப நம்ம யாரை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். இப்ப பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பருவுடல்லையா, நுண்ணுடல்லையா, காரண உடல்லையான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நாம அந்த மருத்துவத்தை பயன்படுத்தணும்னா நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா புரதம், சர்க்கரை, கொழுப்பு, தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின்கள் மற்றும் நீர்னால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுல புரோட்டீனா எடுத்துக்குவோமே. புரோட்டீனா என்னங்க, அது நம்ம உடம்புல வளர்க்குது, உடம்ப பில்டப் பண்ணுது, உடம்ப உருவாக்குது. புரதச்சத்துன்றது உடம்ப உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஆனா அது நம்ம 20 வயசு 25 வயசுக்கு நம்ம வளர்றதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் அந்த புரதத்தினுடைய அளவு குறைவா இருந்தா போதும். ஒரு வயது முதிர்ந்த நம்மள மாதிரி ஒரு 25 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருக்கு அவர் 50 கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு 50 கிராம் புரதம் இருந்தா போறோன்றாங்க. ஸோ அதுக்கு மேல புரதம் எடுத்துக்கிட்டா அது உடம்புக்கு பயன்படாது, தேவையில்லை. அப்போ அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம், ஒரே கிராம் எடை போட்டு கூட பார்க்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஸ்ப்ரெட் நம்ம முளைக்கட்டிய தானியங்களை எடுத்துக்கிட்டாலே ஒரு நபருக்கு போதுமானதா இருக்கும். ஸோ அந்த புரதத்தோட பயன்பாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பில்டிங் கட்டுறதுக்கு சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டுறோம். அப்போ நிறைய எண்ணிக்கையில தேவைப்படும். ஆனால் அந்த பில்டிங்ல ஒரு சின்னதாக ஒரு கிராக் வந்துருச்சு, அப்போ சும்மா கொஞ்சமா சிமெண்ட்டும் கல்லும் இருந்தால் போதுமானது. அது போல தான் இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு வேணா புரதம் தேவைப்படும். உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கொஞ்சம் அளவுல புரதம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்க்கரை. சர்க்கரைன்றது நம்ம என்ன சொல்றாங்கன்னா நமக்கு புரியறதுக்காக சர்க்கரை அப்படின்றாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரசமாயி ரத்தமாயி அது குளுக்கோஸா மாறுது. கடைசியா வரக்கூடிய படிவம் அது குளுக்கோஸ் அப்படின்றாங்க. அந்த குளுக்கோஸ் தான் சர்க்கரை அப்படின்னு, அது நம்ம ரத்தத்தை கலந்துருக்குது. அதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா
உடலுக்கு இன்ஸ்டண்டா எனர்ஜியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது. நம்ம வேலை செய்யறோம், காலையில எந்திரிச்சில இருந்து இரவு வரைக்கும் வேலை செய்யறோம்னா வேலைக்கான ஆற்றலை கொடுக்கறது எதுன்னா அந்த சர்க்கரை தான், குளுக்கோஸ் தான். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், கலோரி வேலையில சொல்றோம். 2000 கலோரி, 3000 கலோரி, 2500 கலோரி, அது மாதிரி கலோரி வேலையில சொல்றோம். அப்ப அவங்க செய்யற உழைப்புக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு, விவசாயம் பார்க்கறாரு, இல்லை ரோட்ல வேலை செய்யறாரு, மூட்டை தூக்குறாரு, அவங்களுக்கு கலோரி அதிகமா தேவைப்படும். அப்ப அவங்க அதிகமா அந்த கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்கலாம், சர்க்கரை தேவையான கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்கலாம். மற்றபடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், ஜின்ல வேலை பார்க்குறேன்னா கம்மியாக சாப்பிடலாம். அந்த அந்த உடம்போட ஒரு விந்தை பாருங்க. இப்போ நாம 10,000 சம்பாரிச்சா கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் மிச்சம் வைக்கிறோம் தானே, ஒரு 1000 ரூபா 100 ரூபா மிச்சம் வைக்கிறோம். அது போல நம்ம உடம்புக்கு எக்ஸ்ட்ரா வந்த உணவை அது என்ன பண்றது இல்லைங்க, கழிவு பொருளா அனுப்புறது இல்லைங்க. அது என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு தேவையானது போக ஃபியூச்சர்ல தேவைப்படும்னு அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாற்றி லிவர்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. அது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா வர 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 அந்த கொழுப்புலாம் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுதுங்க, முதல்ல தொப்பையா உருவாக்குது, அதுக்கப்புறம் பட்டக்ஸா உருவா. ஏன்னா சாப்பிட்டான டிஷ்யூ தான் அந்த இடத்துல ஈஸியா வந்து டெவலப் ஆயிடுது. அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் பருமன் ஆயிடுது. உடல் பருமன்ன்றது வந்து சில பேருக்கு ஹெரிட்டரியா வரலாம், அவங்க அப்பா இருந்தாரு தாத்தா இருந்தாரு வரலாம். ஆனா மெஜாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் தாங்க. அப்ப ஒண்ணு வேலைக்கு தகுந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், சர்க்கரை உணவை எடுத்துக்கணும், குளுக்கோஸ் இல்லைன்னா அவங்க செய்யற அளவு சாப்பிட்ற அளவுக்காவது வேலையை குறைச்சு வேலையை அதிகப்படுத்திக்கணும். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஸோ இதை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடல் பருமன், ஒபிசிட்டி அதெல்லாமே வந்து அங்கே வராது. அந்த உடம்பை வந்து தேவையான எனர்ஜியை கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு. கொழுப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ தரம் இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு தான் நம்ம நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, அசைகிறதுக்கு, கைகளை அசைக்கிறதுக்கு, குனிய நிமிர எல்லாத்துக்கும், அந்த ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு தான். ஸோ அந்த கொழுப்பு நம்ம உடம்புல திட்டமாக இருந்தால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாது உப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தாது உப்புகள் என்னன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மினரல்ஸ்னா என்னங்க, இந்த அண்டத்துல உள்ளதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில என்ன இருக்கு, பூமியில தான் நாம வாழ்ந்துருக்கோம். அந்த பூமியில என்ன இருக்குன்னா சாதாரணமா நமக்கு தெரிஞ்சதுதாங்க, இரும்பு, தங்கம், வெள்ளி, துத்தநாகம், தாமிரம், செப்பு, என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் பூமிக்குள்ள என்னென்னலாம் எடுக்கிறோமோ அத்தனையும் என்னங்க, அத்தனையும் மினரல்ஸ் தான். அதுக்கு பேர் தான் தாது உப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, சில பணக்காரங்க வீட்டுல எல்லாம் வசதிப்படுறதுங்களாம் வெள்ளி கிண்ணத்துல தங்க ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஸோ அது எதுக்குன்னா அந்த தங்கத்துடைய சத்தும் நமக்கு வேணும். சொல்லுவாங்கல்ல, தங்க புருஷன் தான் சான்றவனும், நமக்குள்ள ஒரு பாடலை கூட வரும் பாருங்க. அப்ப தங்கத்தையும் நம்ம தேவை சாப்பிடணும், வெள்ளியும் தேவை. ஆனா எவ்வளவு தேவைன்னா மில்லி மைக்ரான் அளவு நமக்கு இருந்தா போதுமானது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நிறைய எல்லாத்துக்கும் சொல்ல நேரம் இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்றேன். நம்ம உடம்புல அயன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. நம்ம இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவை. அது நம்ம எப்படி இருக்குதுங்க, அது ஹிமோகுளோபின்னா நம்ம சொல்றோம், அதுக்கு பேர் நம்ம ஹெச்பி அப்படின்னு சொல்றோம். அந்த ஹெச்பின்றது நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு இருக்கணும். ஒரு வயது நிறைந்த ஆண்மகனுக்கு ஒரு 11ல இருந்து 14 வரைக்கும் இருக்கலாங்க. அப்ப 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது போதுமான விஷயம். அப்ப இல்ல அந்த 11 கீழே குறைஞ்சி 10, 9, 8, 7 வந்துருச்சுன்னா அங்க டேஞ்சரஸ் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ரத்தம் ஏற்றணும். அப்ப அங்க என்ன நடக்கும்னா அவருக்கு வந்து ட்ரௌசியா இருக்கும், அனிமிக்கா இருப்பாரு, தூக்கம் தூக்கமா வரும், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சிகப்பணுக்கள் தான் உடலுக்கு தேவையான அனைத்து ஆக்சிஜனையும் உடம்பு பூரா எடுத்துட்டு போய் கொடுக்குது. அப்ப சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைய குறைய அங்க அவருக்கு உடம்புக்கு தேவையான காற்று கிடைக்காது. அப்ப அவருக்கு மயக்கமாகவும் சோர்வாகவும் இருக்கும். ஸோ அப்ப தேவையான அளவு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அந்த மினரல்ஸ் அப்படின்னா நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்க சார் கிடைக்குது, இந்த தாதுப்புலாம் சொல்றீங்களா, மினரல்ஸ்லாம் எங்க கிடைக்குது? மகரிஷி ஒரு கவியில சொல்லிட்டாங்க, அழகா சொல்லிட்டாங்க. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் மூக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை முடிந்திட்ட பின்னல் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகளோடு அரிசி சாதம். மாலையிலே கோதுமையின் மாக்குண்டு தயாரித்த உணவு போதும், பாலை தனியாய் காய்ச்சி பருகிடலாம், டீ காபி தேவையில்லைன்னு ஒரு பாடல் அழகா சொல்றாங்க. அப்ப நம்ம ஊர்ல விளையக்கூடிய சிறுதானிய உணவுகள்ல இந்த மினரல்ஸ் எல்லாமும் கிடைக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போறோம், நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் விட்டமின். விட்டமின்னா நமக்கு தெரியும், வைட்டமின்னா நம்ம விட்டமின் சொல்றோம், ரெண்டுமே இங்கிலீஷ் தமிழ் ஒரே மாதிரி தான் இருக்குது அது. அப்ப விட்டமின்ன்றது உயிர் சத்து. நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல, கீரைகள்ல, பழங்கள்ல டைரக்டா உயிர் சத்து கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நாம அப்படி சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா, எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்தையில போய் வந்து
ஒரு சாவைப்பெட்டி எங்கள் வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுறோம், போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதில் ரொம்ப கொஞ்சம் அழுகுனது, கொஞ்சம் இதுவானது, கொஞ்சம் சுருங்குனது, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம மணலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த காய்கறியை வாங்கிட்டு வந்து அந்த உயிரெல்லாம் போக்க அடிச்சு தான் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்தோமா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த உயிர் சத்து நமக்கு தாராளமாக கிடைச்சிரும். ஆனால் நாம் அப்படி பண்ணுறதில்ல, மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் நமக்கு அவேர்னஸ் தான் சில பேர் பண்ணுறோம், ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த உயிர் சத்து நம்ம உடம்புக்கு முக்கியமான விஷயம். அதில் வந்து விட்டமின் பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, இ, கேன்னு நிறையா இருக்குது. அதில் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ டி விட்டமின் வச்சுக்கோங்களேன். இப்போ டி விட்டமின் வந்து எல்லாருக்குமே தெரியும், கால்சியம். கால்சியம் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சத்து. அந்த கால்சியம் சத்து நமக்கு ஃப்ரீயாக இலவசமாக நமக்கு சோலார்லேருந்து கிடைச்சிது, சூரியன்லேருந்து. அதாவது சூரிய நமஸ்காரம் நம்ம சொல்கிறோம். காலையில் ஒரு 7 நிமிஷம் அந்த சூரியனை உதைக்கும் போது வெறுங்கண்ணால் பார்த்தோம், ஒரு 10 நிமிஷம் அந்த சூரிய உடம்பு நம்ம உடலில் படுற மாதிரி ஒரு வாக்கிங் பண்ணோம். சாயந்தரம் அதே மாதிரி சூரியன் மறையும் போது நம்ம கன்னியாகுமரிக்கு தான் போவோம், சூரியன் உதயம் சூரியன் மறையும் பார்க்கணும். இல்லை, நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். அந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் சொல்கிறாங்க, அந்த சூரியனுடைய ஒளி நம்ம பூமிக்கு வந்து 8 நிமிஷம் ஆகுன்றாங்க சயின்ஸு. ஸோ அந்த ஒரு 8 நிமிஷம் நேரம் அந்த காலை வெயிலை நம்ம பார்த்தோன்னா உடம்புக்கு தேவையான எல்லா இந்த விட்டமின் டியும் நமக்கு கிடைச்சிருன்றாங்க. பொதுவாக பெண்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சேவகம் லைட்டாக தலையில் எண்ணெய் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயில் அப்படி தோட்டத்து பக்கம் அப்படி போயிட்டு வந்தாலே போதும், ஒரு 10 மணி 11 மணி போல் உடம்புக்கு தேவையான விட்டமின் கிடைச்சிரும். ஸோ அந்த இயற்கையே நம்ம கிடைக்கிறது நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீட்டை விட்டு வெளியே வந்தால் காரை விட்டு வெளியே போனால் பஸ், ஆஃபீஸு, திரும்பவும் ஆஃபீஸு, வீடு. ஸோ சூரியன் ஒளி நம்ம உடலை முடியாத அளவுக்கு எப்படிலாம் நம்ம வாழ முடியுமோ அப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ விட்டமின். அடுத்தது நீருங்க. நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்னொரு பல குறள்ல சொல்றாரு, துப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை அப்படின்னு சொல்றாரு. நீர் தாங்க உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் அதுவே உணவுப் பொருளாகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். தண்ணி அந்த பஞ்சபூதங்கள்ல எல்லாமே வலுவானது தான். ஆனா நீர் வந்து எல்லாத்தோடய வலுவானது. நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் கூட கட்டி வச்சிருந்து பாருங்களேன், கீழே விட்டீங்கன்னா போறோம், அடிச்சு எல்லாத்தையும் தன்னுடைய ஆர்ஜினில் கடலை கொண்டு போய் கலந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு வலிமையானது. ஒரு பெரிய ரஃப்பான கூழாங்கல்ல கூட அதை அடித்து மெழுகினா கூட மழை 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 ஷைனிங்காக ஆகிடும். ரஃப்பான அதை சொல்லுவாங்க, தண்ணி போல இருக்கணுன்றாங்க. நம்ம கூட வந்து மோதுறவங்க பேசுறவங்க ஒரு ரஃப்பாக இருந்தால் கூட தண்ணி மேலே அவங்க பேசி பேசி பழகணும், அவங்க ஸ்மூத் பண்ணிடணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆற்றலான ஒரு விஷயம் தண்ணி. அப்போ தண்ணி இல்லைன்னா நம்ம உடம்புல எதுவுமே இல்லை. இது நமக்கு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை நம்ம பராமரிக்கணும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மகரிஷி என்ன சொல்றாங்க, சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறுது. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, பிக்லம், சுரண்ட 7 தாதுக்களாக மாறுது. அதுதான் அந்த உடம்புன்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 சுவைகள் சேர்ந்ததான் இந்த உடம்புன்றாங்க. அது என்னங்க 6 சுவைகள்? நமக்கு நிறைய தெரியும். உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு. இந்த 6 சுவைகள் தான். இந்த 6 சுவைகள்ல மிகுந்தாலும் குறைஞ்சாலும் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும்ன்றதுதான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. அடுத்தது வாத, பித்த, கபம். இது 3 தோஷங்கள். இந்த 3 தோஷங்களை நாம எப்படி குறைச்சிக்கிறோம், நம்ம எதை என்ன பண்ணணுன்றதை பத்தி கொஞ்சம் நம்ம இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன? இப்போ எல்லாருக்குமே தெரியும், வாத பித்த கபம்ன்றது எல்லாமே தெரியும். வள்ளுவர் சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யணும்ல வலி முதலா எண்ணிய மூன்று தான், 3 தோஷங்கள் தான். வாதம்னா என்னன்னா பஞ்சபூதங்கள்ல காற்றும் ஆகாயமும் சேர்ந்ததுதான் வாதம் அப்படின்னு சொல்றாங்க. அறுசுவை இருக்கு இல்லைங்களா, இந்த அறுசுவையில துவர்ப்பும் புளிப்பும் சேர்ந்ததுதான் வாதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பஞ்சபூதெல்லாம் வந்துருச்சு, 6 சுவையும் வந்துருச்சு, இதை நம்ம வாதம் அப்படின்றோம். அப்ப வாதமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த துவர்ப்பும் புளிப்பும் இயற்கையிலேயே அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த வாதம் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க உணவுல குறைக்க வேண்டியது அந்த துவர்ப்பும் புளிப்பும் தான். துவர்ப்பு உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துவர்ப்புலாம் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதே கிடையாது. நமக்கு ஹீமோகுளோபின் குறையுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் துவர்ப்பு தான். துவர்ப்பு தான் அந்த ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்குது. ஸோ அப்போ வாதத்தில் தன்மை அதிகமாகும் போது சித்தத்தில் மருத்துவம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்தில் புளிப்பை கொஞ்சம் குறைச்சி, நீங்கள் பத்தின்னு போனாலே சரிதான், உப்பு, புளி, காரம் இதெல்லாம் குறைக்கணுன்னுவாங்க. ஸோ ஜென்ரலாக குறைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வாதமாக இருந்தால் புளிப்பையும் துவர்ப்பையும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது இப்போ
வாதம்னா என்னால நம்ம இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். அதிகமா பேசுவாங்க, பகல் கனவு காணுவாங்க, அதிக நேரம் தூங்குறவர்களா இருப்பாங்க, வாயு தொல்லை அவங்களுக்கு அதிகமா இருக்கும், மயக்கமா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தவிர்க்க வேண்டியது பருப்பு, கொள்ளு, அதிக எண்ணெய் சத்துள்ள உணவு, பகல் தூக்கம் இதெல்லாம் தவிர்க்கணுன்றாங்க. அவங்க நாடி சுத்தி பிராணாயாமம், உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செய்தோம், உடம்பு அசைவு கொடுத்தோம்னா அந்த காற்று நம்ம வெளியேறிடும். இந்த வாயு முத்திரை கூட பிடிக்கலாம். அது பஞ்சபூதங்கள் தன்மை வரும்போது நான் சொல்றேன் அது. அப்போ அந்த முத்திரையை நம்ம பிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம்? காற்றை நம்ம குறைச்சி நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். வாதம் என்பது காற்று, பஞ்சபூதங்கள்ல ஆகாயமும் காற்று சேர்ந்தது. அடுத்தது பித்தம். பித்தம்ன்றது என்னன்னா நம்ம வெப்பம். அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் மகர்ஷி சொன்னதுதான். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், அவ்வளவுதான். அப்ப பித்தன்றது வெப்பம். வெப்பம்ன்றது பஞ்சபூதங்கள்ல நெருப்பும் காற்றும் சேர்ந்த ஒரு கலவை. அது அறுசுவையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கசப்பும் உவர்ப்பும் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க, அவங்க விரும்புவாங்க. சப்போஸ் பித்த உடம்புக்காரங்களுக்கு வந்து அமிலத்தன்மை அதிகமாகி அல்சரு, குடல் புண்ணு, ஜலதோஷம், ஹீட் அதிகமானாலும் ஜலதோஷம் வரும், குளிர்ச்சி அதிகமானாலும் ஜலதோஷம் வரும். அப்போ தோல் வியாதி, பாலியல் பலவீனம், முன்கோபம், முடி உதிர்தல் என்ன மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அறுசுவையில வந்து உவர்ப்பும் கசப்பையும் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதிகமாயிடுச்சுன்னா இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கவலை, வருத்தம், வருத்த உணவு, மசாலா உணவுப் பொருட்கள், அதிக மருந்து உட்பொருள் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அந்த பித்தத்தை குறைக்கணும்னா ஒரு வைத்தியம் சொல்லியிருக்காங்க. கடுக்காய் பொடியை வந்து நம்ம இரவுல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 12 நாளுக்கோ அல்லது ஒரு வாரம் 10 நாள், அதிகபட்சம் 48 நாள் எடுத்தோன்னா அந்த உடம்புடைய சூடு குறையும் அப்படின்றத சித்த மருத்துவம் சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கபம். இது மூணுமே வந்து சமநிலையில இருக்கணுன்றாங்க. வாத பித்த கபம் வந்து சமநிலை தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப கபம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல நிலம் மற்றும் நீரோட இணைப்பு தான் கபம் அப்படின்றாங்க. 6 சுவையில வந்து இனிப்பும் காரமும் சேர்ந்தது தான் கபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி உடம்புல பெரும்பாலும் அதிகமா இருக்குது. ரத்தத்தை காரத்தன்மையா உருவாக்கி உடலை சுறுசுறுப்பாக்கி மகிழ்ச்சியை பெருக்குது அப்படின்றாங்க. எலும்பு மூட்டுகளை வழுவழுப்பாக்கி நல்ல இயக்குந்தது. பகல்ல தூக்க வேண்டாம், சூரிய குளியல், பிராணாயாமம் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து வாத உடம்புக்காரங்களா பித்த உடம்புக்காரங்களா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் சொல்லியிருக்கிறாங்க. காலையில ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை எடுத்து கொஞ்சம் வித விதப்பா வார்ம் வாட்டர் ஆக்கி ஒரு துளி நல்லா வாயில் வச்சு நல்லா 2 துளி கொஞ்சம் நல்லா சுவைச்சு பார்த்தோம்னா நம்ம சிந்திக்கணும். தண்ணியை வாயில் வச்சு நம்ம சுவைச்சு பண்ணி மெல்ல பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது நமக்கு அந்த தண்ணியில கசப்பு சுவை நமக்கு மேலோங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேசா, சுத்தமா கசக்காது, நல்ல தண்ணி தானே, லேசா அந்த கசப்பு சுவை நமக்கு தெரியுதுன்னா ஸோ நம்ம வந்து பித்த உடம்புக்காரங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம அந்த சுவைக்கிற தண்ணியில கொஞ்சம் இனிப்பு சுவை தெரியுது அப்படின்னா அப்போ அவங்க கப உடம்புக்காரங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப புளிப்பு சுவை அதிகமா தெரியுது அப்படின்னா அவங்க வாயு பிரகிருதி, அதாவது வாயு உடம்புக்காரங்க அப்படின்னு. அதாவது வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு. அப்ப கசப்பு சுவை அதிகமா தெரிஞ்சா பித்தம், இனிப்பு சுவை தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து கபம், புளிப்பு சுவை தெரிஞ்சா நம்ம வாதம் அப்படின்னு சொல்றோம். அதை விட இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு வாத உடம்புக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வாத தேகம் உள்ளவங்க மெலிந்து இருப்பாங்க. அவங்க எப்பயும் ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, எங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் சிந்தனை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, நீங்க அதுல கூட பார்க்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில ஏறி நின்னாங்கன்னா இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா நடந்துக்கினே தான் இருப்பாங்க. கை அசைக்காம கால் அசைக்காம பேசவே முடியாது. அவங்க நடக்கிற தூரத்தை விட்டு பார்த்தா அவங்க சென்னைக்கே போயிருப்பாங்க அந்த கிளாஸ் எடுத்து 1 மணி நேரத்துல. அவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்க இங்கே. அவங்களால நின்று ஒரு இடத்துல பேச முடியாதுங்க. இப்ப என்ன மாதிரி கை கால் ஆட்டாம பேச முடியாது. இப்போ எனக்கும் வந்து வாத உடம்பு தான். அப்ப வாத உடம்புக்காரங்க அப்படின்னாலே அவங்க ஆக்டிவா தான் செயல்பட்டுட்டு இருப்பாங்க, சுறுசுறுப்பா தான் இயங்கிட்டு இருப்பாங்க, அவங்க மேகம் மெலிதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே கப உடம்புக்காரங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கப உடம்புக்காரங்க எப்படி இருப்பாங்க? அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. மந்தமா, டல்லா, லேசியா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பல்கியா, கொஞ்சம் புஷ்டியா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாத உடம்புக்காரங்க ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்பாங்க. கப உடம்புக்காரங்க கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் லேசித்தனமா இருப்பாங்க, கொஞ்சம் பல்கியா இருப்பாங்க. இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்களேன். இப்போ ஒரு வாத உடம்புக்காரன்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கலாம், வாங்க 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 அப்படின்னு கூப்பிடலாம். ஒரே விஷயத்த அடுக்கடுக்கா சொல்லுவாங்க. அதுவே கப உடம்புக்காரன்னு வச்சுக்கலாம், வாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சைலண்ட். அப்ப பித்த உடம்புக்காரங்க அதிகமாகவும் இருக்க மாட்டாங்க, குறைவாகவும் இருக்க மாட்டாங்க,
நியூட்ரலா இருப்பாங்க, பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்க உடம்பு ஒல்லியாவும் இருக்காது, பல்கியாவும் குண்டாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாத உடம்பா பித்த உடம்பா நம்ம கண்டுபிடிக்கணும். பிள்ளைங்களை கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாத உடம்புக்கார பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் ஒரு 2 தட்டு தட்டி, பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது பொதுவா இல்லைங்களா, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்கள மட்டும் வாத உடம்புக்கார பிள்ளைங்களா இருந்தால் 2 தட்டு தட்டி கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சா உட்காந்து படிப்பாங்க, நல்லா வருவாங்க. அடுத்த நாள் வந்து அம்மா அப்படின்னு நம்மகிட்ட வந்து கொஞ்சம் வருவாங்க, அப்பான்னு வருவாங்க. ஆனா அதுவே அந்த கபதாகம் உள்ள பிள்ளைங்க இருந்துச்சு, அவங்க நீங்க அடிச்சு ஒரு தடவை அடிச்சிட்டீங்க திட்டிட்டீங்கன்னா போறோம், அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன எனக்கு அடிச்சே இல்லை, நீ எனக்கு அதை செய்யல இல்லை, நீ எனக்கு அதை பண்ணல இல்லை அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்மள என்ன பண்ணுவாங்க, அதை நமக்கு குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு அபதேகம். அந்த பித்ததேகம் உள்ள பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுவுமே இல்லை, அவங்க ஒரு கோலு, அவங்க ஒரு இலக்கு, அவங்க ஒரு வாழ்க்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க லெக்சர் கொடுக்கறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்க வேலையை அவங்க அழகா பார்த்துட்டே போயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த உடல் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் ஆரோக்கியமா இருக்க முடியுன்றதான் விஷயம். ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள்ல 7 தாதுக்கள், 3 தோஷங்கள், 3 குணங்கள், 6 சுவை சரியான அளவு இருந்துச்சுன்னா நாம் ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம். இதுல குறைபாடு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அங்க நம்ம ஆரோக்கிய குறைபாடா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நோய்னா என்னங்க, அம்மா முதல்ல சொல்லிட்டாங்க. இது அந்த டைம் கொஞ்சம் தப்பா கொடுத்தனா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு, அடுத்த இதில் மாத்திருவேன். இப்ப நோய்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் அசைவின்மையை தான் நோய். மகரிஷி அழகா சொல்லிட்டாங்க. நம்ம உடம்ப ரொம்ப அசைச்சாலும் இந்த ஜாயிண்ட் வலி எடுத்துக்கும், இந்த உடம்பு அசைக்காம இருந்தாலும் நோய் வந்துடும். அப்ப உடம்ப யாரெல்லாம் அசைக்காம வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் வரும். அப்ப அவங்க என்ன செய்யலாம், காலைல எழுந்திரிச்சு மாதிரி சொல்லிக் கொடுத்த எளிமை உலகத்திலே மிகச்சிறந்த உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியை நாம செய்தா உடல்ல நோய் காணாத போயிடும். அம்மா அம்மா அழகா சொல்லிட்டாங்க, நோய் என்னன்னா வலிதான். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், 3 ஓட்டங்களை தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ ஏற்பட்டா அங்க அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டு அது முதல்ல வலியா மாறுது. அதுவே காலத்தில் நீண்டு போனா நோயா மாறுது. அந்த நோயா மாறினதுக்கு அப்புறம் ஜீவகாந்தம் செலவாயிட்டே இருந்ததுன்னா இட் லீட்ஸ் டு டெத், அது இறப்புக்கு கூட வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 ஓட்டங்களை தடை தான் நமக்கு நோயின்றதை மகர்ஷி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஓட்டங்களை தடையை சீர் செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி, இயற்கையான முறையில மகர்ஷி வடிவமைத்து கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி ஒண்ணுதான் அதுக்கு சரியான தீர்வு. அடுத்தது பார்த்தோம்னா, சத்துக்களின் குறைபாடு தாங்க நோய் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படியாங்க இல்லை, சத்து குறைபாடு நோய் தான், சத்து அதிகமானாலும் நோய் தான். இப்போ ஹிமோகுளோபின் சொன்ன அதை எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு 11ல இருந்து 14 வரைக்கும் இருந்தா அது ஆரோக்கியம். எங்க கூட ஒருத்தருக்கு வந்து 18 இருந்ததுங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன சொல்றது, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம் பருப்பு, திராட்சை பருப்பு ஏதாவது தின்னுனே தான் இருப்பாரு. போய் செக் பண்ண எங்களுக்கு பீரியாடிக்கல் மேலே போய் செக் பண்ணோம்னா 18 இருக்குது. ஸோ அதையும் குறைக்கணும், அதுவும் உடல்நலத்துக்கு ரத்தத்தினுடைய தன்மையை மாறதும் அதுவும் பிரச்சனை. அப்ப சத்து குறைவா இருந்தாலும் நமக்கு நோய், சத்து அதிகமா இருந்தாலும் நமக்கு நோயின்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கழிவுகளின் தேக்கம் தான் நோய். இப்போ கழிவுகள்னா என்னங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி எவ்வளோ இன்புட் கொடுத்தோமோ அவ்வளோ அவுட்புட் ஆயிடணும். ஸோ ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். உடம்புல கழிவு தேங்கிடுச்சுன்னா அது நோய் அப்படின்னு. அதை பத்தி நம்ம கழிவுகள் எப்படி நீக்கலாம்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிருமிகளின் தாக்கமே நோய். இப்போ சீனாவில் ஊகான் மாகாணத்துல தான் ஒரு கிருமி உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல வரைக்கும் வந்து அதை தாக்கிடுச்சு. அந்த கிருமி யாரை தாக்குதுன்னு சொல்றாங்க தெரியுங்களா, இந்த இயற்கை மருத்துவத்திலையும் சித்த மருத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, யாரு உடம்புல கழிவு பொருட்கள் இருக்கின்றதோ அந்த கழிவுல தான் அந்த கிருமி வந்து உக்காந்து அந்த கிருமி வந்து வேலை பார்க்குதுன்றாங்க. கிருமி இல்லாத உடலில், அதாவது வந்து கழிவு நீங்கப்பட்ட உடலில் கிருமி தங்காது. அப்படியே உள்ள வந்தாலும் எவ்வளவு வேகத்துல வந்தாலும் அவ்வளவு வேகத்துல போயிடுங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர், நானே எங்க பொண்ணு எங்க வீட்டம்மா 3 பேர் இருந்தோம். எங்க வீட்டம்மாவுக்கு மட்டும் கொரோனா வந்து நானும் எங்க பொண்ணும் கூட தான் இருந்து பார்த்தோம். எங்களை அந்த கரோனா எங்களை தொட்டு கூட பார்க்கல. ஸோ அவங்களுக்கு நான் கூடயே இருந்தால் அவங்கள எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால, இதெல்லாம் மருத்துவ முறையில் தெரிஞ்சதுனால அவங்க வீட்டில் வச்சு சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் கூடயே தான் ஒன்றா தான் இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரே ரூமில் ஒன்றா சாப்பிட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்களை எதுவும் பண்ணலை. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த கழிவுகள் யார் உடம்புல இருக்குதோ அவங்கள தான் கிருமிகளே தாக்கும். மற்றபடி நம்ம கழிவுலாம் மாற்றிக்கிட்டா கிருமி தாக்காதுன்றதான் சொல்ல வரோம். அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் 3 தோஷங்கள், வாத பித்த சிலேதம் என்ற தோஷங்கள் தான் நோய் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பஞ்சபூதங்களுடைய சமநிலையின்மை தான் நோய். இந்த நிலநீர் நெருப்பு காற்று
அது குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் அதுல முதலாவது போதமான வின் ஒரு சுற்றோட்டம் அமைத்து ஓடும். அப்ப அதுல ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சுனாலே அங்க உயிரோட்டம் வர்றதுக்கு அங்க தடை ஏற்படும். ஸோ அப்ப பஞ்சபூதங்களின் சமநிலையின்மை தான் நோய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தாங்க நோய். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ் தான். ஒரு எமோஷனுக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அப்போ மன அழுத்தத்தை மன அழுத்தம் தேவைதான். ஆனா எக்ஸஸா திரும்ப திரும்ப அந்த மன அழுத்தம் வருகின்ற போது நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சுரக்குது. அப்போ அது வந்து நோயா மாற்றம் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. நான் இந்த இதான் நிறைவு பண்றேன். அப்ப நோய்க்கான காரணம் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 8 காரணங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, நோய் வந்து கருவமைப்பிலேயே காரணமா ஒருத்தவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கோ அது கேரண்டி. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நம்ம சேர்த்து வச்ச சொத்து பணம் நம்ம பிள்ளைங்களுக்கு போதோ இல்லையோ, ஆனா நம்ம உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற நோய் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கேரண்டி. பிள்ளைங்களுக்கு மட்டுமாங்க இல்ல, 7 தலைமுறைக்கும் போகும். அப்ப நாம நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா காசு பணம் சொத்து சேர்த்து வைக்க வேணாம். அது இருக்கும், செலவு பண்ணிடுவோம், அது போயிடும். ஆனா புண்ணிய குழுமல் நம்ம செய்து வைக்கணும். நாம நம்ம உடம்புல ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்களோ அடுத்தது தலைமுறையோ நல்லா இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப்பு நம்ம உடம்பு நம்ம நல்லா வச்சுக்கணும். அடுத்து கோள்களுடைய நிலை, இதெல்லாம் நமக்கு தெரியும். இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தட்பவெப்ப சூழ்நிலை, திடீர் விபத்து, இது மாதிரி இந்த இயற்கை காரணங்களாலையும் செயற்கை காரணங்களையும் நமக்கு விபத்து ஏற்பட நோய் வர காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் 5 அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, இதுல அளவு முறை மீறினாலும் 3 ஓட்டங்கள தடை ஏற்பட்டாலும் நமக்கு நோய் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இன்னும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோட இணைந்து வாழாதது, இயற்கைக்கு முரணா வாழறது, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் மொத்தமாக மாற்றிக்கிறது. இப்போ செயற்கை காற்று, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட போடாமல் இருக்கேன், பின்னாடி சவுண்ட். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஃபேன் போட்டுக்குவோம், ஏசி போட்டுக்குவோம். நம்மளே செயற்கையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால, செயற்கையோட இருக்கிறதுனால நமக்கு அந்த நோய் வருதுன்றாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு, பசியற்ற போது உண்பது, அவசரமாக உண்பது, காலம் மாறி உண்பது, அளவு முறை மீறி உண்பது, இப்போ இந்த மாதிரி நிறைய காரணங்களால நமக்கு நோய் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருங்க, மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதி 10 குறளை கொடுத்து எங்கேயுமே மருந்தை பத்தி சொல்லல, எல்லாமே உணவை பத்தி தான் சொல்லிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சுங்க, உள்ள அனுப்புங்க, ஒன்றும் பண்ணாது, அவ்வளவுதான். ஆனா நாம மணி அடிச்சா சாப்பாடு தான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் ஒரு காரணமா இருக்கு. இந்த மாற்று மருத்துவ முறை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆயுர்வேதாவில் என்ன சொல்றாங்க, 4444 நோய் இருக்குன்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்செல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன், நம்ம படிச்சது கேட்டதெல்லாம் இப்போ நான் டியூஷன், உங்களுக்கு தெரியும் தானே, டியூஷனும் இன்டியூஷனுக்கும். எங்கேயோ கற்றுக்கிட்டது உங்களுக்கு சொன்னால் டியூஷன், எனக்கா உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா அது வந்து இன்டியூஷன். இப்போ நான் டியூஷனாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தெரிஞ்ச விஷயம் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நோயெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நோய்னா ஒன்றே ஒன்று தான், நிறையலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுல வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாததை வெளியேற்றப்பட வேண்டும். வேண்டாததை வெளியேற்றும் முயற்சி தான் நோய் அப்படின்றாங்க. இப்போ வேண்டாத பொருள்கள் தேங்கி நச்சு பொருளாக மாறி வெளியேறும் போது அது துன்பத்தை கொடுக்குதுன்றாங்க. அப்ப கழிவு வெளியேறிடுச்சுன்னா நோயே இல்லைன்றாங்க. அப்ப அந்த கழிவுகள் தான் நோயாக இருக்கிறது. அதுல வந்து நமக்கு பொருந்த உணவு, பொருந்தா உணவு, தவறான பழக்கவழக்கங்கள் காரணமா நம்ம உடம்புல நச்சு பொருள்கள் உருவாகுதுன்றாங்க. நச்சு பொருள் பெருகி வலியோ வெப்பமோ ஏற்படுகின்ற போது அது நோயா மாறுது. நோய் ஒன்று தான், அதுக்கு சிகிச்சை முறையும் ஒன்று தான் என்பது இயற்கை மருத்துவனுடைய அடிப்படை தத்துவம். அப்போ அந்த உடம்பை சுத்தம் செய்யறதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். நான் கிட்டத்தட்ட 100 ஸ்லைடு வச்சிருக்கிறேன், அவ்வளவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா, அந்த கழிவுப்பொருளை வெளியேற்றிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயில் கொஞ்சம், எல்லாருக்குமே தெரியும், ஆயில் புள்ளிங்க தெரியும், வாயில் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வாயில் கொப்பளிச்சோம் அப்படின்னா நம்ம வாய் சுத்தமாயிடும். இப்போ நம்ம மலம் சிறுநீர் கழிச்சிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வாயில தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வரணும். காலையில் வெது வெதுப்பாக கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். சூரிய குளிர்ந்த பற்றி நான் அடுத்துல வரும்போது சொல்கிறேன். அப்புறம் காற்று கொப்பளத்தில் நீர் கொப்பளத்தின்னு ஒன்று இருக்குங்க. நீர் கொப்பளத்தில்னா என்னன்னா, எப்படி நம்ம எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறோமோ கொப்பளிக்கிறோமோ, அதே போல் தண்ணியை வாயில வச்சும் கொப்பளிக்கிறது. அதுவும் அந்த அந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த உமிழ்நீரை சுரந்து அதுவும் நமக்கு சுத்தம் பண்ணும். அது இல்லாம தண்ணியும் இல்லை எண்ணெயும் இல்லைங்க, வெறும் வாய் மட்டும், வாயை முடிக்கிறோம்,
அப்படியே அந்த வாயை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, கொப்பளிச்சுட்டு இருந்தோம்னா நிறைய உமிழ்நீர் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, அதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த பல் இடுக்கில் ஒட்டி இருக்கிறது, அடங்கி இருக்கிறது, தூசு, துப்பு, அந்த சாப்பிட்ட உணவு அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வெளியே வந்துருங்க. நீங்க சாப்பிட்டு நீங்க பண்ணி பாருங்களேன். நம்ம லைட்டா சும்மா வாய்க்க பிடிச்சி தூக்கி போட்டுருவோம். நம்ம சாப்பிடுவோம், கை கட்டு தண்ணி வாயில ஊத்திட்டு ஒரு 2 தடவை பண்ணி கீழே துப்பிச்சுட்டு போயிடுவோம். ஆனா நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த தண்ணி ஊத்தி வாயில நல்லா கொப்பளிச்சிங்கன்னா போறோம். அந்த அந்த பல்லு எனாமல் அதில் உள்ள எல்லாத்தையும் சுத்தமா அது கிளீன் பண்ணிடும். அதே சமயம் வெறும் வாயிலையும் நம்ம என்ன பண்ணலாம், அதை அது பேர் காற்று கொப்பளித்தல். இப்போ உடலை சுத்தம் பண்றதுக்கு ஒரு சில வழிகள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இயற்கை குளியல். இயற்கை குளியல்லாம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம பொதுவாக சோப்பு அது மாதிரி தான் போட்டு குடிக்கணும். இயற்கையா இந்த குப்பைமேனி இலை, வேப்ப இலை, கருவேப்பிலை, கேரட்டு, பீட்ரூட்டு, என்னென்ன காய்கறிகள் இருக்குதோ, என்னென்ன தழைகள் மூலிகைகள் இருக்குதோ அத்தனையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அரைச்சி நம்ம குளிச்சோம்னா நம்ம உடம்பு வந்து ஸ்கின் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா, ஜீரணம் ஆகணும் அப்படின்னா உடம்பு சுத்தமா, குடல் சுத்தமா இருக்கணும். அது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டது செரிக்கவில்லைன்னா வயிற்று வலி. இப்போ நம்ம நினைச்சது செரிக்கவில்லைன்னா தலைவலி. நம்ம நினைக்கிறது நடக்கணும், நடக்கலைன்னா அது தலைவலி பிரச்சனை. சாப்பிட்டது செரிக்கலைன்னா அது வயிற்று வலி அப்படின்றது ஒரு. அந்த கழிவு நீக்கத்துல இதெல்லாம் வந்து நம்ம டிவைபிட்டியில வருது. அந்த குடல் கழிவு நீக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே வந்துருமா அப்படின்னா வராது. கொஞ்சம் வயிற்றுல பேலன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோன்னே அர்த்தங்க. அதாவது இப்ப நம்ம சாப்பிட்டோம், மோஷன் போகுதுன்னா 100% வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 தடவை டாய்லெட் போனால் என்ன ஆகுங்க, டயர்ட் ஆகிடுவோம், ஸ்ட்ரென்த்தே இருக்காது, கொஞ்சம் ரெசிஜுவல் வேல்யூ இருக்கும். ஸோ அது போல தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த குடல்ல கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு தங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 முறை அந்த மாதிரி வந்து நம்ம அந்த குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகள் நீங்கிடும்ன்றாங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து நான் சொன்ன அந்த வாதிப்பு அவங்களுக்கு அந்த கொட்டேஷன் சொல்லுவாங்க தானே, தினம் 2, வாரம் 2, மாதம் 2, ஆண்டுக்கு 2ன்னு. அந்த ஆண்டுக்கு 2ல தான் அந்த குடல் கழிவு நீக்கம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க அல்லது மலச்சிக்கல் இருக்கிறவங்க, மோஷன் சரியா போக மாட்டேது, பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நைட்ல சாப்பிட்டு குடிச்சிட்டோம்னா காலையில மோஷன் ஃப்ரீயாக போயிடும். இல்லை சார் அப்படி அப்படியே குடிக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்னா ஒரு நல்ல செவ்வாழை பழத்தை வாங்கி 2 தொட்டு அந்த ஒரு விளக்கெண்ணெய் உள்ள அனுப்பிக்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது சார், எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னா, காலையில ஒரு லிட்டர் தண்ணியை வாமா வெது வெதுப்பா சுட வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு, ஒரு ஸ்பூன்னா அந்த கொஞ்சம் கைக்கவும் கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த லெவலில் அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா காலையில் நமக்கு 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு வயிறு சுத்தமாயிடும். ஸோ இதெல்லாம் கூட வேணாம் சார், இதெல்லாம் கூட முடியல சார்னா இன்னும் கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளம் பழத்தை ஒரு 4 பழத்தை 3 பழத்தை வாங்கி பிரித்து நம்ம குடும்பத்தோட எல்லாம் உட்காந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். அது நமக்கு நல்லது. அதுக்கப்புறமேல அந்த தோல் இருக்குதுல்ல, அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா பீஸாக துண்டு துண்டு ஆக்கி, ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி 3 டம்ளர் தண்ணியில் நைட்டே ஊற வச்சிடணும். காலைல எழுந்துச்சு அந்த டம்ளர் தண்ணியை குடிச்சிடும். தண்ணியை குடிச்சிட்டோம்னா ஒரு நான் 3-4 ஐடியா சொல்லியிருக்கிறேன் அந்த குடல் கழிவு நீக்கிறதுக்கு. அப்போ என்னன்னா நமக்கு பேதியாக போகும். அப்போ பேதியாக போச்சுன்னாலே 2, 3 தடவை 10 தடவை போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசியாக சுட தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு மதியானமாக கொஞ்சம் செமி ஃபுட்டாக உணவு முறையில் நம்ம மாற்றிக்கிட்டோம், கொஞ்சம் ஜூஸ் அது மாதிரி குடிச்சோம்னா அது நின்றுடும், அதோட முடிஞ்சிடும். ஸோ அப்போ வயிறு வந்து சுத்தமாயிடும். உடல் சுத்தம் தான் உடல் சுத்தம். மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம் அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழிகள் தான். இப்போ கண்களை கழுவணும், கண்ணை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும். மகரிஷி அழகா அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, கண் பயிற்சி. அந்த ஒரு பயிற்சி பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணாடி வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே போட்டிருக்கேங்க. ஒரே பவர் தான், நான் இன்னும் அதை மாத்தாம இருக்கிறேன். ஆனா பவர் வந்து மாறல, கரெக்டுங்களா? ஸோ அந்த கண் பயிற்சி பண்ணாலே போதும். ஆனால் இப்போ நான் மைண்ட்ஸில் வேலை செய்ய, இப்போ நான் பொல்யூஷனில் போகிறோம், அப்போ கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு புழுதிலாம் அடிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணால் ஒரு பானையில், மண் பானையில் அல்லது வந்து சில்வர் இதில் நம்ம இல்லை அண்டை மாதிரி குளிக்கிறோம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி எதெல்லாம் ஒன்றில் போட்டு வச்சு, இல்லைன்னா ஐபாட்டே இருக்குது, ஐ கிளென்சிங்னே இருக்குது. நம்ம டிவை பெட்டில் ஐபாட் ஐ கிளென்சிங்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் மட்டும் நல்லா சுத்த தண்ணியை விட்டு இந்த 2 கண்ணுக்கும் ஒன்று ஒன்றா வச்சு இந்த கண் பயிற்சி அப்படியே செய்யணும். கீழே மேலே, ரைட்டு லெஃப்ட்டு, டயகனலு, இந்த டயகனலு, ரொட்டேஷன், இதையெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கண்ணை பண்ணோம்னா கண்ணு சுத்தமாக ஆகிடும். அந்த கண்ணில் கேட்டாட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வராது. எங்கிட்ட ஒருத்தர் வந்தார், எங்கிட்ட பயிற்சி கற்றுனா இந்த பயிற்சி இதை தான் செஞ்சு
அவர் இது வரைக்கும் கண்ணாடியே போடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் கண்ணாடியே போடல, என்ன பண்ணீங்க? நான் மனநல அந்த அந்த கண் பயிற்சி கொடுத்தாங்க, நான் குளிக்கும் போதெல்லாம் டெய்லி நான் போனா அந்த கண்ணை கழுவும் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய அனுபவம். ஸோ அப்ப நம்ம கண்ணை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா கண்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரி இந்த நந்தியாவட்டை பூவை நம்ம பறிச்சு ஒரு பானை தண்ணியில போட்டு நைட்டு ஊற வச்சிருந்து காலையில எஞ்சி அந்த கண்ணை அலசிட்டோம் அப்படின்னா இந்த கண்ணு வந்து கிளீன் ஆகிடும்ன்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் தண்ணி கூட நல்ல சுத்தமான தண்ணியில நம்ம வந்து ஐ கிளென்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லங்ஸ் கிளென்சிங், நுரையீரலை எப்படி நம்ம கழுவுறது அப்படின்னா, ஒரு 1 லிட்டர் தண்ணியை எடுத்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி தண்ணி சுட வச்சு துளசி இலை, நொச்சி இலை, தைலம் இலை, வேப்பிலை இலை, ஒரு 4 மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா சுட வச்சு நல்லா ஸ்டீம் வரும். நம்ம உட்காந்து மேலே ஒரு போரியை போட்டு வேது பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆவி பிடிக்கிறதுன்னு வாங்க. அப்போ என்ன பண்ணா அந்த மூக்கால வந்து அந்த காற்றை இழுத்து அந்த ஆவி வரும் இல்லைங்களா, இழுத்து வாயால் விடணும். அப்படி இழுத்து விட்டோம்னா உடம்பு ஃபுல்லா ஒரு ஸ்வெட்டிங் ஆகும் பாருங்க. உடம்பு ஃபுல்லா கால்ல இருந்து கீழே வேர்த்துரும். நான்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே தரையே அப்படி வந்து தண்ணி ஊத்துன மாதிரி ஆயிடுங்க. அவ்வளோ வேர்வை வந்துடும். ஆல்ரெடி நமக்கு வாத உடம்பு, அந்த உடம்பு கீட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அது சுத்தமா குளிச்சுக்கணும். அப்படியே ஒரு துண்டை எடுத்து தொடச்சி முடிச்சுட்டு ஏஞ்சி பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்பு. ஸோ அப்போ லங்ஸ் வந்து நல்லா நீட்டா கிளீன் ஆயிடும் அந்த காட்டை நம்ம ஆவி பிடிக்கிறதுனால. அது உங்களுக்கு சாதாரணமாக இது தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ சளி பிடிச்சிச்சு அது மாதிரி பிரச்சனை வரும்போது, ஆஸ்மா பிரச்சனை அது மாதிரிலாம் இந்த பயிற்சி பண்ணோம்னா லங்ஸ் கிளீன் பண்ணா நம்ம பெட்டர் ஆகிடலாம். அடுத்தது இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த கிட்னியை வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிக்கிறது அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம சில பேர் யூரின் போறல பிரச்சனை, வலி, சரியா போகல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் எல்லாமே இதில் நான் சொல்றது எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லைங்க. எதுவுமே நான் செஞ்சு பார்க்காதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இயற்கை மருத்துவத்துல கொடுத்தல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன், அவ்வளவுதான வழி. நம்ம நூல்கள் இல்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா சொல்றேன், டிஏ வீட்டில் உள்ளது கொஞ்சம் எடுத்து சொல்றேன். நான் பயிற்சி பண்ணதுதான். அதாவது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்து ஒரு 3 டம்ளர் தண்ணியில அதை அலசிட்டு நைட்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடணும். நைட்டு பூரா ஊற வைக்கணும். காலைல எழுந்திரிச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் மெதுவாக குடித்தோம் அப்படின்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிச்சா போகிறோம். அந்த யூரின் சம்பந்தமான பிரச்சனை, யூரின் ட்ராக் பிரச்சனை அத்தனையும் கிளீன் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம அந்த நீர் பிளாடரை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. இது சிறப்பான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தாங்க. கழிவுப்பொருள் வெளியே வச்சுன்னா நம்ம உடம்பு பெஸ்ட்டாக ஆயிடுதுன்றதான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. அப்போ உணவு மட்டும்தான் உடலா? உடல்ல இருந்து மட்டும்தான், உணவுல மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா, நான் எனர்ஜி கிடைக்குதா? இல்லை. உணவு, காற்று, கோள்கள் எல்லாத்துல இருந்தும் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. நம்ம காய்கலத்தில் படிச்சிருக்கீங்களா, ஆற்றல் நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றதான். அப்போ ஒரு 40 கிலோ உணவு ஜீரணமானா அதுக்கு வந்து 49 நாள் ஆகுது. அது விந்தா ரெட்டிப்படுது 70 நாட்கள் ஆகுது. அப்போ நம்ம உணவு ப்ராசஸ் சரியா ஜீரணம் ஆகணும்னா அதுக்கு நம்ம உடம்பு சுத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்றாங்க. நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒரு அகத்தாய்வு பண்ணுன்றாங்க. நம்மளாம் அதை அகத்தாய்வு பண்றோமான்னு அப்படின்னா அது நம்ம சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது நம்ம அகத்தாய்வு பண்ணுவோம். சாப்பிடும்போது கூட அகத்தாய்வு பண்ணாம பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சக்தியை உணரணும். நமக்கு எப்படி இருக்கும், லேசா இருக்கிறோமா, நமக்கு தூக்கம் வருதா, நம்ம உணவு நமக்கு என்னென்னலாம் அந்த உணவோட டேஸ்ட் என்ன, சுவை என்ன, அந்த ருசிச்சு நம்ம சாப்பிடணும்னா சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டாலே போதும், நமக்கு எந்த நோயும் வராதுன்றாங்க. சரிங்க, இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்து பேசலாம். இந்த சாப்பிட்ட உடனே சில பேர் தூக்கம் வருது இல்லைங்களா, அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் தாங்க. அவருக்கு அங்க எனர்ஜி கம்மியா இருக்குது. உடம்பு உடல் இயக்கமும் நடத்தணும், மன இயக்கமும் நடத்தணும். ஆனா இருக்கிற எனர்ஜி கம்மியா இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாரு. 4 இட்லி தான் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாரு. நீ சட்னி நல்லா இருக்குன்னு இன்னும் 2 இட்லியை சேர்த்து சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடம்பு, அப்பா என்கிட்ட இருக்க எனர்ஜி இவ்வளவுதான், நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அந்த உணவு முதல்ல ஜீரணம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தூக்கத்தை கொடுக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுக்கு சில வழிமுறைகள் சொல்றாங்க. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், முதல்ல ஏப்பம் வந்தா அது ஆரஞ்சு சிக்னல் மாதிரி, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. 2வது ஏப்பம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தமா சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் இப்ப நாம அப்படிதான் சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நிறைய பேருக்கு ஏப்பமே வர்றதில்லை. ஏங்க, நம்ம எப்படி சாப்பிட்றோம், கோழி மாதிரி தான். தட்டில் போடுறோம், சொத்தை போடுறோம், குழம்பு தான் அள்ளி
சொல்லுவாங்க, லபக்கு லபக்குன்னு கோழி கொத்துற மாதிரி அள்ளி முழுங்குறோன்றாங்க. ஒரே ஒரு பிடி உணவை எடுத்து வாயில வச்சு நல்லா மென்னு அரைச்சி கூழாக்கி தண்ணியா 32 முறை அசைக்கணுமாங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு சுகரே வராது. சப்போஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம யாராவது டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா இந்த மெத்தடில் நீங்க ஒரு நாளைக்கு மூணு மூணு வேலை இருக்குல்ல, ஒரே ஒரு வேலை மட்டும் இந்த மகரிஷி சொன்ன மாதிரி இந்த உணவுகளை வாயில வச்சு நல்லா மென்னு அரைச்சு கூழாக்கி உள்ள அனுப்புனீங்கன்னா பாதி டயபெட்டிக் 50% டயபெட்டிக் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்போ உணவை நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் உடம்புல அடக்கக்கூடாத சக்திகள்லாம் இது நமக்கு தெரியும், நமக்கு சப்ஜெக்ட்ல உள்ளது தான். சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாவி, ஏப்பம், மலம், கண்ணீர், அபான வாயு, மூச்சு, சுக்குலம் அத்தனையும் நம்ம அடக்கக்கூடாத கழிவுப் பொருள்கள். அது உள்ள கழிவுப் பொருளை உள்ள அடங்கி ஏன்னா அதுவே நமக்கு வந்து கழிவுன்னு தான் வெளியே போக வருது. அதை நம்ம அடக்கி வச்சா என்னன்னா மறுபடியும் அது வந்து உடம்புக்கு துன்பத்தை விடும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்லாம் ஏங்க அடிக்கடி யூரின் வருது? இப்போ எல்லாருக்கும் யூரின் போட சின்னதாக வாய்ப்பாச்சு, அதே சைஸ் தானே இருக்குது, அதே அளவு தானே இருக்குது, ஏன் வருது? அதுல கிருமி அதிகமா இருக்குப்பா, அது நீ உள்ள வச்சிருக்காத, அது மறுபடியும் பிரச்சனை. அதை வெளியே அனுப்புன்றதுக்காக தான் இயற்கையா நம்ம கொடுக்குது, அவ்வளவுதான். அப்ப வர விஷயத்த நம்ம தடுக்க கூடாது, வெளியே அனுப்பிட்டே இருக்கணும். அப்புறம் தடுக்கக்கூடாத 3 விஷயம்: பசி, தாகம், தூக்கம். இதெல்லாம் நம்ம அடக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஜென்ரலான விஷயம். இயற்கை சக்தியை விதி, அதை அறந்தளவே மதி. நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த உலகத்துல 60% பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, 25% பேர் நோயா இருக்கிறாங்க, 15% ஆப்ரேஷன் அளவுக்கு இருக்கிறாங்க. எந்த செலவுமே இல்லாம குணப்படுத்திக்கலாம்னா அது இந்த இயற்கை மருத்துவ முறையில நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றதான். அதுல மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம விட்டுற முடியாது. நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வித்து சக்தி தான். வித்து சக்தியின் பெருமை உணராததான் நம்ம என்ன பண்றோம், ஆன முதலில் அதிகம் செலவானால் பாடலாம் நமக்கு தெரியும். அந்த மகிழ்ச்சி அழகா சொல்றாங்க, வாட் இஸ் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், தட் இஸ் த குவான்டிட்டி குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப் ஃபோர்ஸ். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு உயிர் சத்து இருக்குதோ, உயிர்த்துகள் எண்ணிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஜீவகாந்தம் இருக்கும். எந்த அளவுக்கு ஜீவகாந்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நோய் வராம பார்த்துக்கும், நோய் வந்தா குணப்படுத்திக்கலாம். இப்ப இயற்கை மருத்துவ முறையில இந்த உயிராற்றலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு, இம்பார்ட்டன்ட். அந்த காயகல்ப பயிற்சியை செய்து நம்ம வித்து சக்தியை கெட்டிப்படுத்தி பதப்படுத்திக்கணும். நேற்று கூட நான் ஐயாட்ட ஒரு டவுட் கேட்டேன், எனக்கு வந்து டவுட் தான், அதை நாங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் பிரம்மச்சாரியம் காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு 25 வயசு 26 வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிரம்மச்சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவங்களுக்கு வந்து 13-14 வயசுலேயே அவங்க தயாரானாலும் வித்து சக்தி அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, செலவு பண்ணக்கூடாது. அது இயற்கையா பிரம்மச்சாரியில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டா தான் அந்த பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. நாம வித்து சக்தி நம்ம வீணடிச்சு அதை அந்த திடமடத்தெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுங்க, பிறக்கிற குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கே தெரியும், ஒரு விதை போடுறோம்னா தரமான விதையை போட்டால் தான் தரமான மரம் காய்க்கும், தரமான மரமாக தான் தரமான ஈல்டு கொடுக்கும். அப்போ விதை சுமாரான விதைன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்? அந்த ஒரு தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வர மனைவி அழகா இருக்கணும், வர கணவன் நல்லா இருக்கணும், இப்படிதான் நினைக்கிற மொழிய. ஆனா நமக்கு பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க தானே பெரும் பிரச்சனை, பிள்ளைங்க சொன்ன பேச்சு அதிகமா கேட்க மாட்டேது. அதை நம்ம அறிவாளியா விஞ்ஞானியா நம்ம வளர்க்கணும்னா நாம வித்து சக்தி எந்த அளவுக்கு திடப்படுத்துறோம் தரப்படுத்துறோன்றதான் பேசிக். அதான் நம்ம பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, அது 25 வயசு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் பிரம்மச்சாரியத்துல இருக்கேன், வாட் நெக்ஸ்ட்? எனக்கு மனசுல உழுக்குன ஒரு கேள்வி, எந்த வயசுக்கு அப்புறம் நம்ம பிரம்மச்சாரியத்தை சுத்தமாவே தடை பண்ணிக்கலாம்? எந்த வயசுக்கு வரைக்கும் நம்ம அளவு முறை மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது எந்த வயசு வரைக்கும்? ஐயா அழகா சொன்னாங்க, ஆடு மாடெல்லாம் ஒன்லி இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தாங்க பயன்படுத்துது, மற்றெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. நாம தான் புலன் இன்பத்துல சிக்கி அங்க அழுந்தி கிடக்குறோம். அதிகபட்சமா ஒரு 40 வயசுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலாங்க, அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப என் மனசுல ஒரு நெருடன விஷயம். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அது நமக்கு கழிப்பொருள் வெளியேறணும், கழிப்பொருள் வெளியேறணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். இல்லை, அந்த குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சா நம்ம வேலை முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் நம்ம காயகல்ப பயிற்சி செய்ய வித்து சக்தியை திடப்படுத்தி கெட்டிப்படுத்தி நம்ம ஆன்மீகத்தை முன்னேற்றம் அடையணும்னா அது முக்கியமான ஒரு விஷயம். எப்படியேப்பட்ட ஞானியா இருந்தாலும் எவ்வளவு பணக்கார வசதியா இருந்தாலும் வித்து சக்தியை நம்ம விட்டுட்டோம்னா அங்க எந்த பெரிய மருத்துவத்தாலையும் காப்பந்து பண்ண முடியாதுன்றதுதான் உலக அறிஞ்ச உண்மை. இதுக்கப்புறம் அப்படி கண்கூடா சொல்லிடுறேன், மணி 12 போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்னும் நிறையா வச்சிருக்கிறேன்.
அதை நம்ம என்ன இன்னொரு நாளைக்கு கூட நம்ம அதில் தொடர்ச்சியாக கூட பண்ணிக்கலாம். இந்த உணவுப் பொருள்களில் வந்து உணவு தான் முக்கியமான விஷயம். இயற்கை உணவு தான். அதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய டாப்பிக்கை நிறைவு செய்திடுறேன். இந்த பவர் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாம் என்ன சாப்பிட்றோம்? காலை இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை, அது மாதிரி ஐட்டமாக சாப்பிட்றோம். கரெக்டுங்களா? அப்படி சாப்பிடும்போது இப்போ நமக்கு என்ன பண்ணுது? எல்லாமே பாலிஷ் பண்ணப்பட்ட ரைஸாக நம்ம உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை விட்டுட்டு இயற்கையான உணவு, இயற்கை உணவு எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நான் ஒரே ஒரு இந்த பிபிடி வச்சு இதை பாருங்க. இதுல வந்து நான் அதுக்கு பேர் நானே கொடுத்துருக்கேன். அதுக்கு பீட்ரூட் பேடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்ன பண்ணுன்னா, ஒரு 100 கிராம் 150 கிராம் உள்ள ஒரு பீட்ரூட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா சாப் பண்ணிடும், நல்லா பொடுசா கட் பண்ணிடும். அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையை நைட்டே ஊற வச்சு முளை கட்டி வச்சுக்கணும். அது கூட கலந்துக்கிறோம். தேங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு அரை மூடியை உடைச்சி அதை நல்லா துருவி அது கூட போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை, எலுமிச்சந்தழை, மல்லித்தழை, கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதோட கூட ஒரு 10 சொட்டு எலுமிச்சம் சாறு அதில் விட்டுக்கிறோம். 10ஓ 4ஓ 5ஓ அது அவங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது ரெண்டையும் ஒரு ஸ்பிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிகோ 2 சிட்டிகோ நம்ம 3 சிட்டிகைன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ போட்டுக்கிறோம். அது கூட தேவைப்பட்டா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா அந்த காரமாகவே எடுத்துக்கலாம். இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடியே பின்னாடிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதுதான் சாப்பாடு. இயற்கை உணவில் இதுதான் சாப்பாடு. காலை உணவு, ஒருவேளை உணவு. என்ன சார், பீட்ரூட் மட்டும் சாப்பிட்டா போருமா சார்? இது ஒரு நாளைக்கு நம்ம ஒன்னேவா நம்ம சாப்பிடுவோம். மீதி எல்லாமே அதே தாங்க. நாளைக்கு கேரட்டு, அடுத்த நாள் சவுச்சவு, அடுத்த நாள் பரங்கிக்காய், அடுத்த நாள் பூசணிக்காய், அடுத்த நாள் பாவக்காய், அடுத்த நாள் கோவக்காய். என்னென்ன காய்கறிகள் இருக்குதோ 48 விதமான காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எடுத்து தினம் ஒரு காய் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரணும். நான் கூட எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நான் அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்னன்னைக்கு சமைச்சிடு. அன்னன்னைக்கு போய் அன்னன்னைக்கு வேணும். பக்கத்துல எல்லாம் கடை இருக்குது. இப்பெல்லாம் எல்லாருக்கும் வீட்டை சுற்றி எல்லா கடையும் இருக்குது. அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சிரு. சந்தையில் கம்மியாக ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கொடுக்குறான்னு போக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்றது உண்டு. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு காய்கறியை ஒரு வேளை உணவா, ஒரு காய் பீட்ரூட்டு, அடுத்த நாள் கேரட்டு, அடுத்த நாள் சவுசவு, மீது எல்லாமே அதுதான். எல்லாமே தேவை கான்ஸ்டன்ட். அந்த நிலக்கடலை என்ன பண்ணலாம்? நிலக்கடலை பதிலாக கொண்டைக்கடலை, கொள்ளு, உளுந்து, பச்சைப்பயிறு, வேற என்னென்ன தானியங்கள் இருக்குதோ அந்த தானியங்களை ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு ஒன்றுனா ஊற வச்சு முளை கட்டி சேர்த்துக்கணும். இந்த தானியங்களை டெய்லி ஒன்று மாற்றிக்கணும். காய்கறிகளை டெய்லி ஒன்று மாற்றிக்கணும். மீதி தேங்காய்லாம் ரெகுலராக சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்டா கொழுப்பு கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் மல்லித்தழை இதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிடலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அது ஜீரணத்துக்காக தேவை. இதெல்லாம் ரெகுலராக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 48 நாள் நாம சாப்பிட்டா ஒரு மண்டலம், ஒரு மாதம். பிபி இருக்கு சார், கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலே ஆகல சார், கண்ட்ரோல் ஆகும். டயபெட்டிக் கண்ட்ரோலே ஆக மாட்டேன் சார், 400 இருக்கு சார், கண்ட்ரோல் ஆகும். என்ன மாதிரியான உபாதைகள் இருந்தாலும் இந்த ஒரு இயற்கை உணவுல இது ஒன்றும் இல்லை. நம்ம ஊர்ல விளையக்கூடிய காய்கறி தான். அதுக்காக நான் சீனாவில் விளைய காய்கறிகளை நான் சொல்லலை. நம்ம ஊர்ல நம்ம வீட்டை சுற்றி இருக்க காய்கறியை ஒன்னொன்னா வாங்கி ஒன்னொன்னா சமைச்சாகணும். நீங்க சந்தைக்கு போய் பாருங்க, நம்ம வாங்கின காயை தான் வாங்கியிருக்கோம். கேரட்டு, பீட்ரூட்டு, சவுச்சவு, முள்ளங்கி இதே தான் வாங்கிட்டு இருக்க மொழியே. அங்க வாங்காத காய்கறிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சீப்பாகவே இருக்கும். 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கூர் கட் பண்ணி கொடுப்பான். இந்த பரங்கிக்காய், சொரக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்தா போல நல்லா இவ்வளோ பெருசு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடை போட்டு கொடுப்பாங்க. அதை அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. ஸோ இந்த உணவை, இயற்கை உணவை ஒருவேளை உணவாக எடுத்துக்கலாம். சார் இது 10மா சார்? ஆனால் ஆரம்பத்தில் 10ஆத மாதிரி தான் தெரியும். எனர்ஜெட்டிக்காக இருக்கும், தூக்கம் வராது, இந்த போதுமான விஷயம் நமக்கு கிடைச்சிரும். அப்போ மற்ற 2 வேளை சார், மற்ற 2 வேளை நீங்கள் எப்பயும் போல உணவாக எடுத்துக்கலாம். எப்பயும் நீங்கள் என்ன மதியானம் என்ன சாப்பிடுங்க அதை சாப்பிடலாம், நைட்டு என்ன சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம். சார் இது சாப்பிட்டு பார்த்தோம் சார், அப்பயும் கண்ட்ரோல் ஆகாத மாதிரி தான் சார் இருக்குது சுகரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு பிரச்சனை சரியா வரலன்னா, மதிய உணவில் என்ன பண்ணலாம்னா, இந்த அவல் இருக்கு இல்லைங்களா, அவல் உணவை கொஞ்சம் அவலை எடுத்து கொஞ்சம் லேசாக தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகுங்க, பொல பொலன்னு ரைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த உணவை, அந்த ரைஸை போட்டுட்டு அந்த அவலை போட்டுட்டு அது கூட நீங்கள் எப்பயும் குழம்பு ரசம்லாம் வைப்பீங்களே, மொதல் சாதத்தில் கொஞ்சம் சாம்பார், அப்புறம் கொஞ்சம் ரசம், அப்புறம் கொஞ்சம் மோர், அப்புறம் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடலாம். 2வது இது 2 வேளை மாற்றிட்டோம். 3வது வேளை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா
இரவுல ஏதாவது ஒரு பழங்கள், அவ்வளவுதாங்க. ஃப்ரூட் சாலோட, ஃப்ரூட் ஜூஸோ, ஃப்ரூட் ஏதோ ஒரு பழங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த இயற்கையாக தேவைக்கூடிய அந்த மினரல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே கிடைச்சிடும். விட்டமின்ஸ் எல்லாமே இதில் கிடைச்சிரும். அந்த மினரல்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, மாதிரி சொன்ன ஒரே அந்த ஒரு வரி தான், காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று, அது மட்டும்தான். நமக்கு வாத பித்தம் சில எதுவும் நான் சொல்லிட்டேன். நம்ம வாத உடம்பா பித்த உடம்பா நமக்கு தெரிஞ்சு போச்சு, கரெக்டுங்களா? அப்ப நமக்கு வந்து சில பழங்கள் சில காய்கறிகள் நம்ம உடம்புக்கு ஒத்தாது. நீர் சம்பந்தமான, இப்போ கப உடம்புக்காரங்க, அவங்களுக்கு நீர் சம்பந்தமான காய்கறி ஒத்துக்குமா? சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு சளி வெளியே வரதான் செய்யும். அது என்ன பண்ணா குணப்படுத்துது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்ப ஒருவேளை உணவை அந்த சிறுதானிய உணவா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் தானே, கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, ஸோ அந்த மாதிரியான 7 விஷயங்களை ஒருவேளை உணவா நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் அது நமக்கு சரியாயிடும். அது கூட நம்ம மாதிரி சொல்லிக் கொடுத்த எளிமுறை உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம், மௌனம், இது விஷயம், இதெல்லாம் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். இதை மாற்றவே கூடாது. இது வந்து ருட்டீன். அது கூட இப்போ நம்ம இருக்க சாப்பிட்ற உணவை மாற்றிக்கலாம். அந்த ரைஸில் மட்டும் இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நாம் சாப்பிட்ற அரிசி எப்படி இருக்குங்க? எல்லாம் வெள்ளையாக இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் உஜலாக்கு மாற்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னா, கலர் அரிசி, சிவப்பு கலர் அரிசி, மாப்பிள்ளை சாம்பார் அரிசி, மாப்பிள்ளைக்கு அந்த காலத்தில் அந்த அரிசி தான் போடுவாங்களாம். அப்புறம் கருப்பு அரிசி, அப்புறம் பச்சை அரிசி. பச்சை அரிசினா தெரியுங்களா? மூங்கில வரக்கூடிய அரிசி. ஸோ இந்த மாதிரி கலர் கலப்பிலாம் கேரளா அரிசி, மோட்டா அரிசி, அந்த எந்தெந்த அரிசி வெள்ளையா இல்லாமல் இருக்குதோ, அந்த தீட்டப்படாத அரிசி இருக்குதோ, அந்த அரிசியை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இயற்கை உணவுல நான் இதுவரையும் உடல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லி, இந்த இயற்கை உணவுல ஒரு விஷயம் தான் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நேரங்கிறது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி எல்லாமும் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். உண்ணாநோன்பு வகைகள், அந்த வாழை இலை குளியல், அதெல்லாமா இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசினா 1 மணி ஆகிடும். ஸோ இதனால இந்த அளவில் நான் என்னுடைய இன்னைக்கு சிந்தனை நிறைவு செய்கிறேன். உங்க உடம்பு வாதமா பித்தமானதை முடிவு செய்து அதுக்கேற்ற உணவுகளை, இயற்கை உணவுகளை சாப்பிட்டு, அதில் சொன்ன மாதிரி அந்த உங்க உடம்பை கிளென்சிங் டெக்னிக் பண்ணிக்கிட்டா, அதாவது வந்து உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணிக்கிட்டா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். மகரிஷின் வழியில் 120 ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நம்முடைய உடம்பு வந்து 120 ஆண்டு காலம் உயிர் வாழக்கூடியது. அப்போ 120 ஆண்டு நம்ம உயிர் வாழணும், இளமையிலிருந்து வலிமை முதுமை அடைஞ்ச நிலையை அடையணும்னா இந்த இயற்கை உணவை நாம் ஒரு வேலை எடுத்துக்கிட்டு இயற்கை வழிமுறைகளை நடைமுறை கடைபிடிச்சு, மகர்ஷியின் வழியில உடற்பயிற்சி, தியானம், காயக்கல்பம்லாம் செய்து, மௌனம் கடைபிடிச்சு, அகத்தாய்வு செய்து இந்த உணவு முறைகளை நம்ம மாற்றணும் அப்படின்னா நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழலாம் என்று கூறி, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, இதுவரை இந்த சிந்தனையை செவிமடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராமன், சென்னை பழவந்தாங்கல்னு பேசுறையா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையான பயனுள்ளதாக இருந்தது. உணவு வகைகள், இயற்கை உணவு எல்லாம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது. இது எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து, நீங்க முடிவுக்கு முன்னாடி பேசும்பொழுது நாம் சாப்பிடும் உணவிலேயே வந்து அகத்தாய்வு இருக்குன்னு சொன்னீங்க. அது என்னன்னு மறுபடியும் சொல்றீங்களா? சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன உணவு, அதாவது உணவை நம்ம வந்து அது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்ன ருசி இருக்குது, என்ன டேஸ்ட் இருக்குது, எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தான் சாப்பிட்றோமா, எக்ஸஸாக சாப்பிட்றோமா, அந்த அந்த நம்ம வாயில வச்சு மென்று உணவை அரைச்சி மென்று முழுங்கணும் அப்படின்னா அதுல உள்ள எல்லா சுவைகளும் நமக்கு ஒன்று ஒன்றா நமக்கு தெரியணும். அப்ப நம்ம ருசிச்சு சாப்பிடணும். அந்த சாப்பிட நம்ம ஏதோ என்ன போட்டாங்கன்னு தெரியாம சாப்பிடக்கூடாது. அதை வாயில வச்சு மென்று அரைச்சி சாப்பிட்டோம்னா அப்ப நமக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு அதுதாங்க மெயினான காரணம். ஒண்ணு, நம்மளுடைய கணையம் வேலை செய்யாம இருக்கலாம். சில பேருக்கு கணையம் நல்லாவே இருக்கும், அது இன்சுலின் சுரக்கும். ஆனா அந்த குளுக்கோஸ், அந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அது முழுமையா ஜீரணமாகாம இருக்கும். நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் 1 யூனிட் குளுக்கோஸும்
ஒரு யூனிட் இன்சுலினும். ஒரு அப்ராக்சிமேட்டா யூனிட்ன்றது ஒரு அளவு முறையில சொல்றேன். ரெண்டும் சேர்ந்தா உடல்ல எல்லா செல்களுக்கும் போகும். அப்போ உணவு நம்ம முழுமையா மென்னு அரைச்சி சாப்பிடல, இன்சுலின் மட்டும் இருக்குன்னா அதுவும் டயபெட்டிக் தான். அது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணணும்னா உணவை மென்னு அரைச்சி அகத்தாய் எப்படி நம்ம அரைச்சி தான் சாப்பிட்றோமா அப்படின்னு சாப்பிட்டா நமக்கு நோய் வராதுன்றதாங்க சொல்லலாம். இல்ல இது அகத்தாய்வுல மகிழ்ச்சி கொடுத்த மாதிரி இல்லையா? நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. ஐயா, அகத்தாய்வுன்றது எண்ணமாராய்தல், ஆசசீரமிதல், சினந்த விதல், கவலை வைத்தல், நான்யார், இது அகத்தாய்வு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்றதும் அகத்தாய்வு தான். நேத்து சாப்பிட்டது, இன்னைக்கு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றன்றதும் அகத்தாய்வுன்றது. நீங்க உள்ளங்களை மட்டும் பாக்குறீங்க. நான் இன்னைக்கு பேசினவர்கிட்ட யார்கிட்ட பேசினேன், எப்படி பேசினேன், இன்னைக்கு யாருக்கெல்லாம் நான் கோபம் செய்தேன், யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணேன், யாரெல்லாம் எனக்கு நல்லது செய்தாங்க, இதுவும் அகத்தாய்வு தான். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் நம்ம திருப்பி திருப்பி காலையில இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன், நேத்து என்ன சாப்பிட்டேன், ஒரே உணவை சாப்பிடாம நேத்து சாப்பிட என்ன சாப்பிட என்ன வித்தியாசம் இருக்கு, இன்னைக்கு நேத்து என்ன காய்கறி சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன காய்கறி சாப்பிட்றோம், அதுவும் இந்த அகத்தாய்வு பேச்சுல தாங்க நான் சொன்னேன். வேற ஒண்ணு நல்லா இருக்கு. நல்ல புதுமை விஷயம் சொன்னீங்க, நன்றி. இன்னொரு கேள்வி, மத்தியில் நீங்க பேசும்போது என்னமோ 32 ஒரு நம்பர் சொன்னீங்க, அது என்ன 32? இந்த ஒரு பிடி உணவை வாயில வச்சு 32 முறை அரைச்சி மென்னு கூழாக்கி உள்ள அனுப்பணும். அந்த அளவுக்கு முடியாது, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு உணவை முழுசா அனுப்பக்கூடாது. நம்ம சாப்பிட்ற ஒரு கடுகு கூட கடுகா உள்ள போகக்கூடாது, அது அரைச்சிதான் போகணும். அப்பதான் அங்க என்னன்னா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அந்த மெட்டபாலிசம் நடக்கணும்னா அந்த சாப்பாடு ரசமா மாறினா தான் அங்க வேலை நடக்கும். ரசமா நீங்களே பார்த்துருப்பீங்க, மலத்தை பார்த்தே உங்களுக்கே தெரியும். நீங்க மென்னு முழுங்குனீங்கன்னா அது முழுங்கின மாதிரியே வெளியே வந்துருங்க. அந்த மிளகா அந்த மாதிரி எந்த பொருளாக நீங்க அரைக்குறையா மென்னு சாப்பிட்றீங்களா, அடுத்த நாள் மலத்துல பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரியே போயிடும். நீங்க முழுசா அரைச்சி சாப்பிட்ட உணவு மட்டும்தான் அது ஜீரணமாகும். ஓகேயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகாமணி அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. மல்லிகாமணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஐயா, வாழ்க வளமுடன். உங்க சிந்தனை மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுல புரை இருக்குதுன்னு டாக்டர் லைட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த லைட்டா இருக்கிறதவே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு நல்லா கண்ணு நல்லா தெரியுது. அதே மாதிரி கண் கழுவுறதும் நான் ஒரு வருஷமா கழுவிட்டே இருக்கிறேங்க, நல்லா இருக்கு. அது கண் புற போயிருங்களா, இல்ல எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணுமாங்க ஐயா? இல்ல, தொடர்ந்து அந்த பயிற்சி பண்ணீங்கன்னா சரியாயிடுங்கம்மா. அந்த நந்தியாவட்ட பூவை போட்டு நீங்க பண்ணீங்கன்னா என்னன்னு தெரியல. அந்த நந்தியாவட்ட பூவை போட்டுட்டு அந்த பூவை ஊற வச்சு அந்த தண்ணியில நீங்க கிளென்சிங் பண்ணி பாருங்க. அந்த கண் பேஜ் ரெகுலராக தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது குணமாகறதுக்கான வாய்ப்பு. மேற்படி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, பயிற்சி பண்ணும்போது அதுக்கப்புறம் அதிக நிலைக்கு அடுத்த நிலைக்கு போவாதீங்க. போவாது. அதுதான் நம்ம வேதாத்திரிய பயிற்சிகளோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என் கண்ணுக்கு கண்ணாடி 7-8 வருஷமா அதே அந்த 1.25 தான் இருக்குது. என் கூட வந்தவங்களாம் எவ்வளோ அந்த அளவு மாத்திட்டே இருக்கிறாங்க. நீங்க அதை பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி உங்களை ஆயுள் பரியந்தம் கூட அதே நிலைமையில அது மெயின்டைன் ஆகும். அதை நீங்க சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது அப்படின்றதுதான். இருக்குதுங்க ஐயா, அந்த கண் புரைன்னு சொல்றாங்களே, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது இன்னும் பெருசா வளராம இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இந்த பயிற்சி நீங்க முறையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இட் டேக்ஸ் சம் டைம்ஸ். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். ஐயா, ஐயா, அந்த கொழுப்பு உடம்புக்கு தேவையான அளவு தானே இருக்கணும், அதிகமா இருந்தாலும் கஷ்டம் தானுங்க ஐயா? ஆமா மேடம். அந்த நம்ம டோட்டல் கொலஸ்ட்ரால்ன்றது 200க்குள்ள இருக்கணும். 200க்குள்ள இருந்தாதான் நம்ம தேவை. எதுவுமே நம்ம சொன்ன மாதிரிதான், அதிகமா மிகினும் குறையினும் சொல்ல அளவு முறைதான். ஐயா, நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கலாங்களா? காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு, அது குடிக்கலாம்? பாலை தனியாய் காய்ச்சி பருகிடலாம், டீ காபி தேவையில்லை. இது மகரிஷி சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்க இரவுல நீங்க படுக்கும்போது டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வராது. உனக்கு அது எனர்ஜியை கொடுக்கும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும்.
ம். அவசியம் இல்லை. அது அ, பொதுவா இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுதுங்கம்மான்னா, ஆ, 7 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சிடணும் அதிகபட்சம். அந்த ஆ, காலத்துல 6 to 6 தான் சொல்லுவாங்க. நீங்க ஆ, படுக்கும்போது வயிறு, இரைப்பை எம்டியாக இருக்கணும். ம், ஆ, இப்ப நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா சரியா தூக்கம் வர மாட்டுது? நம்ம நிறைய ஆ, நேரம் அந்த சாப்பிட்டதை ஜீரணம் பண்றதுக்கே 2 மணி 3 மணி ஆயிடுது. நம்ம 10 மணி 9 மணிக்கு சாப்பிட்றோமா, அது ஜீரணம் ம், ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் நம்ம ம், பிறந்து பிறந்து படுத்துட்டே இருப்போம். ஆ, அப்ப விடிய காத்தால தான் வயிறு வந்து என்ன பண்ணும், அந்த ஜீரண சக்தியை முடிச்சு ஃப்ரீ ஆகும். அப்பதான் நல்லா ம், ஆழ்ந்து தூக்கம் வரும் சில பேருக்கு. எல்லாருக்குமே விடிய ம், காத்தால நிறைய தூக்கம் வரும். என்ன காரணம்னா அதுதான். ஆனா ஆ, அதுவே நீங்க 7 மணிக்குள்ள இரவு உணவு, தண்ணி கிண்ணி எல்லாம் குடிச்சிட்டு 10 மணிக்கு வயிறு எம்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு நோயே கிடையாதுங்கம்மா. அப்படி ஐயோ அவ்வளவுதான். இப்ப இரவு ம், சொல்லுங்கம்மா. கல்லீரல்ல கொழுப்பு லைட்டா இருக்குன்றாங்க, ஏன் அதுக்கு என்ன பண்றது? ஃபேட்டி லிவர் அதிகமா இருந்துச்சுன்னா நான் சொன்ன உணவு முறைகள் தாம்மா. அந்த மேக்சிமம் நீங்க அன்பர்களா இருக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லேடிஸ்லாம் தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஜென்ரலா வந்து நீங்க இந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த இயற்கை உணவு எடுத்துட்டீங்கன்னா அந்த கொழுப்பு ம், நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அந்த ஆசன பயிற்சிகள்லாம் நம்ம உடற்பயிற்சி ம், அதெல்லாம் செய்தோம்னா ஆ, சரியாயிடுங்க அது. ஆ. உடற்பயிற்சி டெய்லி செய்யறேங்கய்யா, அதனால இப்ப உடம்பு நல்லா இருக்கு. உடற்பயிற்சி நன்றி. ரெகுலரா செய்யணும். அந்த கல்லீரல் ஆக்டிவேட் பண்ண மாதிரி சில ஆசனங்கள்லாம் பண்ணலாம். உணவு முறைகளை ம், இயற்கை உணவுக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா, அந்த மேலும் வந்து ம், அசைவ உணவு ம், சாப்பிட மாட்டோம் நம்ம மண்டலத்தில் இருக்கிறதுனால. ம், சைவ உணவுகளை ம், நம்ம எடுத்துக்கிட்டும் போது இந்த மாதிரி மினரல்ஸ் விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ம். குறைஞ்சிருங்கம்மா அது. தெரிஞ்சிடும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களை காண்டாக்ட் வாழ்க்கணும். பண்ணனா எத்தனை மணிக்குங்கய்யா பண்ணலாம்? எப்போ வேணாலும் பண்ணலாங்கம்மா. என்னது இறை தொண்டுக்காக தான் ஒதுக்கி இருக்கிறோம். முடிஞ்ச ம், வரைக்கும் நான் என்எல்சியில் பணியில் இருக்கேன். அந்த நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தால் பேசுவேன். இல்லைன்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஃப்ரீயான போது பேசுவோங்கம்மா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. நம்பர் வேணா சேட் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பேசுங்க. இருக்கு, நாங்க எடுத்துக்கிட்டோம், அம்மா ஓ, ஐயா போட்டாங்க. நான் சாட் பாக்ஸ்ல போட்டேங்க ஐயா. சிறப்பு சிறப்பு ஐயா. வேலை குறைச்சிட்டீங்க. வாழ்க ம். வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாக்கியலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். நல்லா இருந்ததுங்க ஐயா, உங்க ஸ்பீச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து எப்படியோ குனியிறப்ப ஒரு மாதிரி இடுப்பு பிடிச்சிருச்சு. அது வாய்வு பிரச்சனை தான் நினைக்கிறேன். அது சரியாகணும். இது மாதிரி பிடிச்சதுன்னா கொஞ்சம் 2 நாளுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டா நின்று நடக்க முடியல, குனிய முடியல, அது மாதிரி எல்லாம் இருக்குங்க ஐயா. நான் பூண்டு, இஞ்சி பால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்ல உடனே ரிலீஃப் கிடைக்கணும்னா வேற ஏதாவது செய்ய முடியுங்களா? இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து அந்த ஸ்கிராம்புன்னு சொல்லுவோம், சுளுக்கு பிடிச்சிச்சு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆமா. உள்ளவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா அவங்க வந்து தண்ணி வந்து போதுமான அளவு குடிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. தண்ணி ஓ. நீங்கள் போதுமான அந்த மசிலில் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இல்லை. தண்ணி நீங்கள் போதுமான அளவு குடிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் வந்து கேட்டார், அப்போ பிடிச்சிக்குதுங்க ஐயா, காப் மசில் பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சிக்குதுன்னாரு. எவ்வளோ தண்ணி குடிப்பீங்கன்னு கேட்டால் அவர் வேலை செய்கிறாரு, வேலையில் கட்டி அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டார். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க ஐயான்னு. ஓரளவு போதுமான அளவு 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிங்க. வேலைன்னு இருந்தாங்க, தண்ணியும் குடிங்க. உணவுக்கு இடையில கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். மேக்சிமம் உடல் சூடு மொழியை கேட்டாலே போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அது சரியாக போயிடும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, வாத சம்பந்தமான பொருட்கள் அந்த புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடுங்கம்மா. ஆ. புளி அவ்வளவா சாப்பிடுறது இல்லைங்களே. இது திடீர்னு எப்பயாவது இது மாதிரி ஆகுது. நிறையெல்லாம் இதாகுது இல்ல. அது இன்னைக்கு வாட்டர் காலையில அது டீஹைட்ரேஷன் பாடிக்கு தேவையான உங்களுக்கு நீர்ச்சத்து கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த அந்த பிடிப்பு ஏற்படுங்க. வேற ஒன்றும் இல்லைன்னா ஃபிளெக்சிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால அந்த தண்ணி அந்த நீர்ச்சத்து இல்லாததுனால திரும்ப மாட்டுது அந்த தசை. வேற ஒன்றும் இல்லை. ஓ. நீங்க ரெகுலரா பயிற்சி பண்றோம்னா வாயுனால கிடையாதுங்களா ஐயா? வாயு முத்திரை வைக்கலாமா? வாயு முதிரையும் பண்ணலாம். வாயு முதிரை பண்ணாலும் குறையும். கரெக்டுங்களா? ஆ, வாயு சம்பந்தமான பொருட்களை நீங்க குறைச்சிக்கிட்டாலும் குறையும். நீர் நீங்க கொஞ்சம் போதுமான அளவுக்கு இப்ப நீங்க எவ்வளவு நாள் தண்ணி குடிப்பீங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாலுல இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு ஆ, டப்பால இல்ல ஒரு பாட்டில தண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு தண்ணி ஆ, குடிக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரு 2 லிட்டராவது சரிங்க, குடிக்கிறீங்களா, எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கன்னு பாருங்க. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சிடும் சரிங்க. உங்களுக்கு தண்ணி போதுமான அளவு குடிக்கிறோமா இல்லையான்னு. இப்ப நம்ம தண்ணி அதிகமா குடிச்சாலும் இது விடுங்களா? இது மாதிரியா இருக்கிறது? இல்ல, அது வராம மாதிரி இருக்கிறது தான் ப்ரிவென்ஷன். வராம இருக்கிறதுக்கு தான் நான் வழிமுறைகள் சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பயிற்சி பண்ணி தான் சரி பண்ணணும். வந்த உடனே அதை வந்து உணவு முறையில குணப்படுத்த முடியாது. வருமால அது மாதிரி வேற ஏதாவது பயிற்சி முறைகளை தான் சரி பண்ண முடியும்.
சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. விளக்கம் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் வளம் அம்மா. வாழ்க வளம் வாழ்க மேடம். வளமுடன்மா. அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வுடன் அம்மா. ஐயா வாழ்வுடன் ஐயா. வாழ்க ஐயா வளம் ஐயா. சொல்லுங்க ஐயா, ஒரே கேக்குதுங்க சிறப்பா ஐயா. இருந்தது. ஒரே சிறப்பா இருந்தது ஐயா. எனக்கே தெரியுதுங்க ஐயா. நான் வந்து சாப்பிட்றேன். எனக்கு இந்த கீழ் வரிசையில மோலார் பொருள் இல்லைங்க ஐயா. பெரிய மோலார் தான் இருக்குங்க. ஓகே. லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றேன். பிள்ளைங்களாம் சொல்றாங்க அவசர அவசரமா சாப்பிட்றேன் மிழுங்குறேங்கிறாங்க. எனக்கு தெரியுதுங்க ஐயா. சாப்பிட்றேங்க ஐயா. ஆனா மறுபடியும் பழையபடியே ஆரம்பிச்சிருங்க ஐயா. அது எப்படிங்க சரி பண்றது? அதுக்கு நாங்க ஒரு பயிற்சி சொல்லுவோங்க ஐயா. என்ன பண்ணணும்னா ஒரு ம் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க பல்லு வேற ம் இல்லைன்றீங்க. ஒரு ஆமாங்க. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, டெய்லி ஒரு ம் தேங்காய் எடுத்து ஒரு 4-5 பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அந்த ஒரு ஒரு 10 தேங்காய் எடுத்து நல்லா வாயில வச்சு மென்னு 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 அரைச்சி எண்ணெய் ம் வாயிலே வரணும். அந்த அளவுக்கு அதை மென்னு சாப்பிடணும். ஏன்னா இது கொஞ்சம் சரிங்க. கஷ்டமா இருக்கும். நான் ம் எப்படி பயிற்சி சொல்லுவேன்னா, ஒரு வேலை பண்ணுங்க. அப்படி இல்லை பண்ண முடியலன்னா ஒரு ம் 2-3 வாயாச்சும் என்ன பண்ணுங்க, இந்த கான்சியஸா நான் சாப்பிட்றேன். நான் ஐயா அகத்தாய் பண்ணுங்கன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அதுதான் இது. ம் நான் கான்சியஸா ம் நான் மென்னு தான் சாப்பிட்றேன்னா இல்லை முழுங்குறேன்னா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிட ஒரு 2 ஆஹ் நிமிஷம் சாப்பிட்றேன் மறுபடியும் பழையபடியே ஆரம்பிச்சிருங்க ஐயா. அதான் அதுக்காக கேட்குறேன். அது பழக்கத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அந்த கான்சியஸ் நான் சாப்பிட்றேன், நான் மென்னு சாப்பிட்றேன், அரைச்சி ம் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம சாப்பிடணுங்க ஐயா. வேற ஒண்ணு அது சரிங்க. ப்ராக்டிஸ் நன்றி பண்ணலாம். ஐயா. டெய்லி காலைல ம் ஒரு 1/2 மூடி தேங்காய் மென்னு ஒண்ணுமே ஆகுதுங்க. ம் டெய்லி ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா உடம்புல ம் எல்லா நோயும் குணமாயிடும். இயற்கை மருத்துவத்துல ம் டெய்லி ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரே ஒரு வாழைப்பழம் இல்ல 2 வாழைப்பழம் காலை உணவு, அவ்வளவுதான். ம் ஐயா அதுவும் இன்னொரு எல்லாமே. கேள்விங்க. ம் ம் ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னா, காலம்பரை நீங்க சொன்ன மாதிரி கஞ்சி சாப்பிட்றேங்க ஐயா. கஞ்சியோட அந்த கருப்பட்டி கலந்து சாப்பிட்றேன். அது மறுநாள் எனக்கு வாயு பிரச்சனையை கிளப்புதுங்க ஐயா. அதோட உங்க தேங்காய் சேர்த்து உடம்பு சாப்பிடுங்களா? உங்க உடம்பு எனக்கு வாதம் ஏன்னா சம்பந்தமான உடம்பா இருந்துச்சுன்னா நீங்க மெல்லியா ம், இருப்பீங்க. உடம்பு நான் லீன். மெல்லியதா இருப்பா, சுறுசுறுப்பா இருப்பேங்க ஐயா. அதான் தெரியுது. அதான் அப்ப ம். வாத சம்பந்தமான உடம்புனா வாத சம்பந்தமான பொருள்களை தவிர்க்கணுங்க ஐயா, ஓ குறைக்கணும். சரி 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 சரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதனால சாப்பிட்டா எனக்கு வாய் வருது. ஆமா, இதுதான் இன்னைக்கு பேசிக் கிளாஸ் நீங்க நம்ம தெரிஞ்சிற விஷயமே. நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமா. இப்ப கபம் இருக்கிறவங்க டெய்லி பாலும் மோரும். இப்ப சில பேர் பால் குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ம் அவங்க கபதேகியா இருந்தா அவங்க பால் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே ம் வாத தேகியா இருந்தா, பித்த தேகியா இருந்தா அவங்க பால் குடிக்கலாம். ம் அப்ப சரிங்க யார் பால் குடிக்கலாம், யார் பால் குடிக்க கூடாது, யார் சொரக்கா சாப்பிடணும், யார் சொரக்கா சாப்பிடக்கூடாதுன்றத நம்ம உடம்பு ம் நாம முடிவு பண்ணிட்டோம். அப்ப இது நமக்கு ம் ஒவ்வாத உணவு. சரிங்க. இயற்கை உணவுல எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம உடம்பு ம் பேசிக்கா அப்படி அமைஞ்சு போச்சு இல்ல. அதுக்கு தகுந்த உணவை ம் நம்ம மாத்திக்கணும், அவ்வளவுதாங்க ஐயா. மிகவும் நன்றி ஐயா. மிகவும் அருமையான விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்வுடன் ஐயா. அம்மா வாய்ப்பு நன்றி வாழ்க்கை அம்மா. வாழ்வுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அடுத்ததாக பானுமதி ராஜசேகரன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. பானுமதி ராஜசேகரன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி வினோதினிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வேலுமணி ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப அற்புதமான ஒரு உரை, எங்க எல்லாருக்கும் தேவையான உரை. மீண்டும் மீண்டும் கேட்டு நாங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுபடி நாங்க உணவை சரி பண்ணிட்டோம்னா மருத்துவத்துக்கு போகவே வேண்டியது இல்லைங்கிறது உங்களுடைய உரையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. ஐயா சொன்னாங்க நிறைய விஷயங்கள், உணவே மருந்துங்கிற விஷயத்துல சொன்னா கூட இன்னைக்கு இவ்வளவு விரிவாக நீங்க கொடுத்தமைக்கு இறையர்களுக்கும் குருவுக்கும் தங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு அம்மா கேட்டாங்க இல்லையா, கண்ணுக்காக கேட்டாங்க. எனக்கு கடந்த 2 வருடங்கள் ஆகுது கண்ணில் உங்களுக்கு லைட்டா பொறை இருக்கு, நீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு 6 months கழிச்சு வாங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதன் பிறகு நம்ம தான் எப்பயுமே தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் கண் பயிற்சி முதல்ல. இப்ப வரைக்கும் எனக்கு எந்த கண்லயும் எந்த ப்ராப்ளமும் வரல. நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு யோசித்து தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி வருவதை வேணா நம்ம தள்ளி போடலாமே ஒழிய முழுமையா ஸ்கேட்ராய்டு தீந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு என்னுடைய மனதில் இருக்கிறத நான் இந்த உங்கள் மூலமாக இந்த பதிவில் பதிவு செஞ்சுக்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லை ஐயா. இன்னொரு விஷயம் என்னுடைய பேரனுக்கு இப்ப 10 years ஆகுதுங்கய்யா. 5th படிக்கிறாங்க. அடிக்கடி அவங்களுக்கு வாயில 1 ரூபா உணவு வச்ச உடனே அவங்களுக்கு கேஸ் வர்ற மாதிரி இருக்கு, உடனே கேஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு அநாகரிகமாகவும் இருக்குது, அவங்க வருத்தமும் படுறாங்க. ஏன் அந்த மாதிரி உணவு 1 ரூபா உள்ள சாப்பிட்டாலும் அப்படி வருது, சரியான முறைக்கு சாப்பாடும் கிடையாது.
ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒல்லியா தான் இருக்காங்க, அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க. ஒரு எல்லாம் அவங்களோட ட்வின்ஸ், அவங்களோட பிறந்த பொண்ணு 2 இட்லி 2 இட்லி சாப்பிட்றா. இவங்க 1/2 இட்லி சாப்பிடும் போதே எனக்கு முடியல, வேண்டாம், நிப்பாட்டிருங்கிறாங்க. அந்த மாதிரி 5-10 வயசு குழந்தைக்கு இந்த வாத பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், எப்படி அவங்கள சரி பண்ணணும்னு உங்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே மேடம். அவங்க வந்து இப்போ நம்ம பிசிக்கலாக இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க, இன்னும் அதை நம்ம டெப்த்தாக அந்த டீட்டெயில் அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்க, எப்போ கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்ற இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரியும் போது தான் நம்ம சொல்ல முடியும் மேடம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஃபோனில் பேசுங்க மேடம், நான் சொல்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு. வாழ்க நன்றிம்மா வளமுடன். வினோதிமா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக பானுமதி ராஜசேகரன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்ங்க. இப்போ இந்த இது சொன்னீங்களா பீட்ரூட் பேடான்னு சொல்லிட்டு, அது நைட்டு சாப்பிடலாங்களா இயற்கை உணவை? காலையில தான் சிறப்பாக இருக்குமா, காலையில் சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். எப்போ வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் காலையில் சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்குமா. நாட் ஒன்லி பீட்ரூட் பேடா, நீங்களே வேறு பேர் வச்சுக்கோங்க. நீங்களாம் சமையல் கலை வல்லுநர்கள், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நானே ஒரு பேடான்னு ஒரு பேர் வச்சு, நீங்கள் எல்லா காய்கறியும் காலையில் சாப்பிட்றது தான் பெஸ்ட். இதுல இப்ப இது கூட சேர்த்துக்கலாம், சொரக்காய், அந்த பீர்க்கங்காய், அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த நம்ம ஊர், நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லா காய்கறியும் டெய்லி ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு புடவை வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்கம்மா, அடுத்த புடவை எல்லா புடவையும் கட்டி முடிச்சோன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் வரும். அப்படிதான் நம்ம சாதாரண பண்ணுவோம் இல்லைங்களா, ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி இன்னைக்கு பீட்ரூட் சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் நம்ம ஊரில் எல்லா காய்கறியும் சாப்பிட்டா மறுபடியும் பீட்ரூட்டுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே வேக வச்சிடலாம், ஆவியில கூட வேக வைக்க தேவையில்லை, அப்படியே தான் சாப்பிடணும். பீட்ரூட் வந்து ஒரு சிறப்பான உணவுங்கம்மா. பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட் மால்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பீட்ரூட் ஜூஸ்ன்னு ஒன்று இருக்குது. பீட்ரூட்டை நீங்கள் நல்லா கழுவிட்டு அரைச்சி ஜூஸ் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா ஹீமோகுளோபின் அபரிமிதமாக உங்களுக்கு உற்பத்தி ஆகும். இப்போ இந்த காய்கறிகளை இப்படியும் சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டாக நீ செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்களேன். நான் சொன்ன கலவையில் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜூஸாக போட்டு குடிக்கலாம். எல்லா காய்கறியும் அரக்காய், அந்த சொரக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், எல்லா காய்கறியும் எல்லாத்தையும் அரைச்சி ஜூஸாகவும் குடிக்கலாம். அந்த பீட்ரூட் மால்ட்னு கடையில இப்போ ஆன்லைன்ல கூட பீட்ரூட் மால்ட்லாம் விற்கிதுங்க. பீட்ரூட் அரைச்சி மாவாக்கி அதை பாவு காய்ச்சி அது ரெண்டும் எடுத்துக்கிட்டா இப்போ பெண்கள் இந்த பீரியட் ஸ்டேஜில் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து ஹிமோகுளோபின் குறைஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் அந்த பீட்ரூட் மால்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஹிமோகுளோபின் வந்து கடன்னு ஏறிடும். அது நீங்களே செய்யலாம். பீட்ரூட்டை அரைச்சி நல்லா அதை ஜூஸ் ஆக்கி அதை கொதிக்க வச்சு அது கூட வெள்ளைப்பாவை கலந்து ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளே டெய்லி அதை போட்டு நம்ம சாப்பிட்டோம் ஒரு குடிச்சோம்னா நல்ல உடம்புக்கு தேவையான ஒரு உணவு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக லக்ஷ்மி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். ஐயா, இப்போ காதுல இரைச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எது வாய்வு இல்ல கபம் பித்தம் வாய்வு சம்பந்தப்பட்டதா? அதுக்கு என்ன வெஜிடபிள் எடுத்து சாப்பிடலாம்? காதுல பிரச்சனை வந்து எதனால வந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும், எவ்வளவு நாளா இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். அது வந்து சில விஷயங்கள் இல்லாம சில விஷயங்களை சரி பண்ண முடியும். சில விஷயங்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது குச்சி அது குத்திருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் சீர் பிடிச்சிருக்குதா. ஸோ அந்த மாதிரி தன்மை நீங்கள் ஒரு அளவுக்கு இஎன்டி டாக்டரை பார்த்துக்கிட்டு, ஏன்னா காதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வர்மாவெல்லாம் சிறப்பான வர்ம புள்ளிகள்லாம் இருக்குது. நம்ம மகிழ்ச்சி சொல்லி கொடுத்த அந்த காது தோன்ற பயிற்சி நம்ம ரெகுலராக செய்யலாம். உணவு முறையில் வந்து எனக்கு அதை பற்றி அந்த காதில் உள்ள பிரச்சனைக்கு உணவுல குணப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி மேடம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எண்ணெய் கொப்பளித்தல் சொன்னீங்க, அது எவ்வளவு நாள் செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும்? இல்ல ரெகுலரா வருஷக்கணக்குல முன்னி செஞ்சா அப்புறம் விட்டுட்டேன், திரும்பியும் செய்யலாமா? இல்ல வாரம் ஒரு தடவை செஞ்சா போதுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆயில் புல்லிங் வந்து ரெகுலரா செய்யலாம், டெய்லி செய்யலாம். காலையில எழுந்தினா முதல்ல ஒரு ஹேபிட்டா எண்ணெய் ஆயில வச்சு கொப்பளிக்கலாம். வசதி இருந்தால் நீங்கள் ரெகுலராக செய்யலாம். எனக்கு எண்ணெய் வாங்க முடியாது சார், பொருளாதாரம் கம்மியாக இருக்குது சார், அவ்வளோலாம் முடியாதுன்னா நீங்கள் வாட்டர் புல்லிங் பண்ணலாம்.
வாட்டர் புல்லிங்கும் பண்ண முடியலன்னா ஏர் புல்லிங் பண்ணலாம். அந்த வாட்டர் புல்லிங் ஏர் புல்லிங்லாம் ஒரு நாளைக்கு 3 வேலை பண்ணலாம். காலைல மதியானம் சாயந்தரம் பண்ணலாம். ஆயில் புல்லிங்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பண்ணா போதுங்கம்மா. சரிங்க. அது வருஷக்கணக்கா செய்யலாங்களாயா? ஒண்ணும் தப்பு இல்லைங்களாயா? அதெல்லாம் அதுல ஒண்ணும் இல்லைங்க. நாங்க இந்த மவுத்தை கிளீன் பண்றோம், அவ்வளவுதான். டெய்லி சாப்பிட்ற டெய்லி வருஷம் பூரா நம்ம பாத்திரம் கழுவுறோம் இல்லைங்களா? சரி அதே போல சரிங்க வாயை சரி. டெய்லி கிளீன் பண்றோம், அவ்வளவுதானே. மவுத் கிளீனிங் தான், கிளென்சிங் தானே. சரி சரிங்கய்யா. அது முன்னே வருஷக்கணக்கா பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நிறுத்திட்டேன். அதுக்குதான் கேட்டேன். திரும்பி இல்லைன்னா அதுக்காக வாரம் நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு புக் எழுதிருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயில் ஃப்ரீன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஆமா பாத்தீங்களா? பாத்துருக்கேன்யா. அவ்வளோ பெனிஃபிட். சரிங்கய்யா. அதை பத்தி பேசினா அது ஒரு நாள் பேசலாம். ஆமாங்க, நீங்க கொஞ்சம் கிடுகிடுன்னு சொல்லிட்டீங்க. குறிப்பெடுக்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. அந்த வாத பித்த சிலேத்மங்கிறத உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத எழுதுறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அடுத்து வந்துருது. கொஞ்சம் அது வந்து அந்த குறிப்பெடுக்கல. சரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் அந்த டைமிங் அதில் நான் கொடுக்காம விட்டேன். எவ்வளோ நேரம் அந்த ஸ்லைடு இருக்கணுன்றதை நான் கொடுக்காம விட்டேன். அதனால அதை அடுத்தடுத்து போயிடுச்சு. வீடியோவில் இருக்குமா, நீங்க எப்படியும் போடுவாங்க, சூம்ல யூடியூப்ல போடுவாங்க, அதில் நம்ம பார்த்து யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுங்க, நான் வாய்ப்பு தான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாலதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. மாலதி ஐபோன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டீங்க, திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க, திருப்பி அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் ஐயா. மத்தவங்க சொன்னபடிதான் இன்னும் கொஞ்சம் நிதானமா உங்களது நாங்க இன்னொரு 2-3 வாட்டி யூடியூப்ல போட்டு கேட்டு யூஸ் பண்ணோம். எனக்கு என்னோட கேள்வி ஐயா, எனக்கு இவ்வளவு நாள் தெரிஞ்சிருந்தல, நான் 54 இயர்ஸ். லாஸ்ட் வீக் பல்லுக்காக போகும்போது பார்த்தா லோ பிபி இருக்குன்னு சொல்றாங்க, 63 இருக்குன்றாங்க. இதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? லோ பிபின்றது ஒன்றும் இல்லை, உங்க உடம்புல போதுமான எனர்ஜியில் நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். அதில் வந்து அந்த கருட முத்திரைன்னு ஒன்று இருக்குது. கையை அப்படி வச்சுக்கிட்டு, இந்த தெரியுதுங்களா, வீடியோவில் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. இந்த கருட முத்திரை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அளவு நம்ம பண்ணோம்னா அந்த லோ பிபி நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் உணவு முறைகள் வந்து நீங்க கொஞ்சம் சத்தான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் லோ பிபின்றது. லாஸ்ட் வீக் ஒரு 21 days ஒன் டைம் ஃபுட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு அது பண்ணுங்க ஐயா லாஸ்ட் மந்த். அதனால ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்குள்ளவே தெரியலைங்க ஐயா. உண்மைதான். அதாவது வந்து நம்ம உடம்பு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம். மகர்ஷி என்ன சொல்றாங்க, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம உடம்புக்கு துன்பம் கொடுக்க கூடாது. அதுக்கு தேவையான உணவை தேவையான நேரத்தில் நம்ம கொடுக்கணும். இல்லை அதுவும் துன்பம் தானே. அதனால கூட இருக்கலாமா, அந்த சத்து குறைபாடு ஒரு சிஸ்டம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர்னு நீங்க மாற்றும் போது, இப்ப நான் சொன்னது கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். இப்ப இயற்கை உணவு மாறுறீங்கன்னா முதல்ல ஒரு வேளை உணவை மட்டும் 1 மாசம் 2 மாசம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அப்புறம் அடுத்த, அப்படிதான் கொண்டு போனோம். ஒரே நாள்ல வந்து ஓவர் நைட்ல எதுவும் மாத்திர முடியாதுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமா போகணும். சத்து குறைபாடு தான் அந்த ரத்தம் லோ பிபி காரணம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஐயா. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுசிலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன் மேடம். இந்த காய்கறி சாலட் அந்த மாதிரி சாப்பிட்றது வெயிட் குறையும் யூஸ் ஆகுமாயா? உடம்பு வெயிட் 100% வெயிட் குறைக்கிறதுக்கும் சிறப்பான ஒரு விஷயம், அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் சிறப்பான ஒரு விஷயம். அது ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு வேலை சாப்பிட்டா போதும், கண்டிப்பா சாப்பிடலாம். சொல்ல போனா லைஃப் லாங்கே சாப்பிடலாங்கம்மா. அந்த 3 வேளை நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 வேளை உணவை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வேளை உணவு இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ் கிடைச்சிடும், விட்டமின்ஸ் கிடைச்சிரும். அந்த இன்னும் சொல்ல போனா அந்த மலச்சிக்கல் போறதுக்கான அந்த ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கிடைச்சிரும்.
ஆட்டோமேட்டிக்கா உணவு ஜீரணம் ஆகாதனால தானே அந்த பிரச்சனை. அதனால இது வாழ்க்கை முறையாவே மாறிக்கலாங்கம்மா. சில பேர் 3 வேளையும் இயற்கை உணவே சாப்பிட்றாங்க. ஐ சஜஸ்ட் ஒன் டைம் ஒரு மீல் மட்டும் எவ்வளவு மாத்திக்கலாம். மில்லிகிராம் எடுத்துக்கலாம்யா ஒரு காய்கறி மட்டும்? ஒரு 1/4 கிலோ அளவுக்குமா. ஒரு காய் வந்து 100 கிராம் 150 கிராம் இருக்கும் இல்லைங்களா. ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் இல்லைங்களா. அது கூட நீங்க சொன்ன இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும். ஒரு நம்ம கப்பு நம்ம உணவு சாப்பிட்றீங்களா, ஒரு டிஃபன் கொடுப்போம்ல, அந்த கப்பு அளவு நிறைய எடுத்துக்கலாம். அது இன்னும் தேங்காய் பச்சையா சாப்பிட்டா கொலஸ்ட்ராலே கிடையாதுங்கம்மா. தேங்காய் பச்சை நீங்க எவ்வளவு வேணும், அதான் சொன்னேன். வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு இந்த சொரியாசிஸ் அந்த மாதிரி இயற்கை மருத்துவம் நிறைய குணப்படுத்திருக்கிறாங்க. தேங்காய் பச்சையா சாப்பிட்டா எந்த கெடுதலும் கிடையாது. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா இருக்காங்க, கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா அவருக்கு 68 வயசு ஆகுதுங்க ஐயா, வீட்டுக்காரருக்கு. அவருக்கு என்னன்னா, திடீர்னு நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நரம்பு மட்டும் அந்த முழங்கால் கிட்டயோ அல்லது இடுப்புக்கு கீழே முழங்கால் வரணும், இல்லைன்னா முழங்காலுக்கு கீழே பாதம் வரணும். ஒரு நரம்பு மட்டும் அப்படியே நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு ரொம்ப வலி தாங்க முடியாம உருண்டு பிறல்றாருங்க ஐயா. அது என்ன, எதனாலங்க ஐயா? அதுக்கு என்ன பண்ணலாங்க ஐயா? அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் அந்த தசை பிடிப்புல தாங்கம்மா வரும். அந்த படுக்கும் போது என்ன பண்ணலாம், வெறும் தரையில படுத்துக்கிட்டு காலை கொஞ்சம் லைட்டா தூக்கி ஒரு ஸ்டூல் மாதிரி கொஞ்சம் ஹைட்டா வச்சுட்டு படுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. தண்ணி போதுமான குடிக்கிறாருன்னு பாத்துங்க. அதுவும் அந்த தசை பிடிப்பு தான் உங்களுக்கு அந்த நரம்பு பிடிச்ச மாதிரி சுருட்டிட்ட மாதிரி இருக்கும். அதுல அது அந்த நரம்பு ஐயா அப்படியே டைட்டா நம்ம மரக்கட்ட மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த நேரம் அந்த நேரம் நானும் அனுபவிச்சேன். அந்த நேரம் என்னன்னா, உடம்புல ஒரு மாதிரி டைட்டா பண்ணுவாங்க. அந்த பண்ணும்போது என்ன பண்ணா, அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது சுருங்கின மாதிரி ஆயிடும். அது எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணாதான் சரியாகும். மற்றபடி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க தண்ணி போதுமான கிடத்தா என்னை பொறுத்தவரை கொஞ்ச நாளைக்கு அந்த காலை கொஞ்சம் ஹைட்டா தூக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம்னா சரியாயிடும். அது கவனிச்சு பார்க்கும்போதுங்க ஐயா, ரொம்ப நேரம் ஒரு இடத்த உட்கார்ந்து இருந்தா, ரொம்ப தூரம் 2 வீலர் ஓட்டிட்டு போகும்போது, போயிட்டு வர்ற அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சில டைமிங்ல தான் அது வர மாதிரி தோணுதுங்க ஐயா. அதை கொஞ்சம் கவனிச்சு கூர்ந்து பார்த்தோம்னா அது அதனாலதாங்க ஐயா, ஏதாவது ரத்த ஓட்ட பிரச்சனையா என்னன்னு உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இல்லைங்க. அப்படின்னா அதுக்கு இன்னொரு அந்த சோலியோ புஷ்அப்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உக்காந்துக்கிட்டு குதிகாலை மட்டும் உயர்த்தி, இப்ப தாடாசனம் பண்ணுவோம் இல்லைங்களா. சொல்லுங்க ஐயா. தாடாசனம் பண்ணுவோம் தானே. தாடாசனம் தெரியும், கையில தலைக்கு மேல வைத்து குதிகாலை வைத்து டோஸ்ல நிற்போம் இல்லைங்களா. அது போல இப்ப நான் சேர்ல உட்காந்துருக்கேன். சேர்ல உட்காந்துக்கிட்டு குதிகாலை உயர்த்தி டோஸ்ல நிக்கிறோம். திரும்ப குதிகாலை உயர்த்தி விரல்களை தூக்குறோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை 100 தடவை செய்தோம்னா அது நமக்கு செகண்ட் ஹார்ட் இல்லைங்களா. அந்த காஃப் மசில்ஸ் அந்த ஏரியா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆயிடும். அந்த அளவு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அது சரியாயிடும். அது நீங்க யூடியூப்ல பாருங்க, சோலியோ புஷ்அப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சோலியோ புஷ்அப். சோலியோ அதாவது குதிகால உயர்த்தணுங்க, அவ்வளவுதான். குதிகால உயர்த்தணும், நிமித்தணும். அது உட்காந்துட்டே செய்யணும். ஒரு நாளைக்கு 200-300 தடவை செய்தோம் அப்படின்னா அது டயபெட்டிக்கை 33% கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. ரத்த ஓட்டத்தை சீரமைக்குது. அதே சமயம் சில பேருக்கு அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும் பாத்தீங்களா, கால் நரம்பு சுருண்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கு. அந்த நரம்பு மட்டும் வெளியில தெரியுதுங்க ஐயா. அதாவது உடம்போட வெயிட்டுக்கும் காலோட அளவும் ரொம்ப குச்சாட்டம் இருக்குங்க ஐயா. அவர் நரம்பு கொஞ்சம் நீங்க யூடியூப்ல பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோவே வரும். ஒண்ணும் இல்ல, நீங்க இப்படி தூக்குறோம் பாருங்க. இப்படி கால்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தூக்குறேன். இப்ப விரலை கீழே வச்சிருக்கேன், குதிகாலை தூக்கியிருக்கேன். இப்ப குதிகாலை தரையில வச்சிருக்கேன், விரல்களை மேலே ஏற்றிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 100ல இருந்து காலைல ஒரு 100, மதியானம் ஒரு 100, நைட்டு ஒரு 100 பண்ணீங்கன்னா இது சரியாயிடும். அந்த வெரிகோஸ் வெயினுக்கு நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம வாக் பண்ணலாம். ஒரு நம்ம ரூம் ஒரு 20 அடி 30 அடி வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஹாலு இல்லை ரோடுல குதிகாலை மட்டும் உயர்த்தி வாக்கிங் இருக்குது. தாடாசனா வாக்கிங்னு ஒண்ணு இருக்கு. குதிகாலை உயர்த்தி டோஸ்ல மட்டுமே ஒரு 50 அடி போகணும். திரும்ப அதே இதுல பின்னாடி வரணும். திரும்ப குதிகாலை மட்டுமே உயர்த்திக்கிட்டு ஒரு 50 அடி போகணும், பின்னாடி வரணும். அதுக்கப்புறம் கால்களோட பக்கவாட்டம். இப்போ காலை இப்படி வச்சுக்கிட்டே நடக்கிறோம், திரும்ப இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறோம், அப்புறம் காலை இப்படி பக்கவாட்டில் இப்படி வச்சுட்டு நடக்கிறோம், அப்புறம் காலை இப்படி வச்சுட்டு நடக்கிறோம்.
சரிங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தா அந்த கால் மசில்ஸ் ஸ்ட்ரென்த், அதாவதுமா நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு எது தெரியுங்களா? நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கணும் ரொம்ப முக்கியமான உறுப்புன்னா இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ராஜ உறுப்புன்னு சொல்றோம். ஆனா எது தெரியுமா முக்கியமான உறுப்பு? நம்ம உடம்புல மசில்ஸ் தான். மசில்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா, மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம நடக்க முடியாது, நிமிர முடியாது, குனிய முடியாது, அசைய முடியாது. ஸோ நம்ம மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், மசிலை ஃபிளெக்சிபிள் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம மகிழ்ச்சி பயிற்சி நம்ம பண்ணும்போது அந்த மசில் ஸ்ட்ரெங்தனையும் அந்த ஃபிளெக்சிபிளையும் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே வராது. வாழ்க வளம். வாழ்க வளமுடனுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மகேஸ்வரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். ஐயா நீங்க இப்ப பீட்ரூட் இதெல்லாம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஐயம். அப்ப நம்ம இயற்கையா கிடைச்சது, இப்ப மருந்து போட்டு எல்லாம் விளையுது. அதுல வேற ஊட்டிக்காய் நாட்டுக்காயின்னு வேற பிரிச்சு சொல்றாங்க. நாட்டுக்காயின்னு எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு, அது ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கு. ஊட்டிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இதுல எது வாங்கினா நல்லது? எப்படி அதாவது மருந்து அடிக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் அப்படி பச்சையா சாப்பிட்றதுனால ஏதாச்சும் விளைவுகள் வருமா? அது கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. எதை வாங்கணுன்றது எல்லாமே எனக்கு அதை பத்தி அவ்வளோ டெப்தா எனக்கு அதுல நாலேஜ் கிடையாது. பட் ஆனா அந்த மருந்து அடிக்கிறத பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, அதுல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணா, பீட்ரூட்டை பொறுத்த நம்ம எப்படியும் ஸ்கின்னோட நம்ம சாப்பிட மாட்டோம். அதை அந்த இது வச்சு நம்ம பீல் பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம். ஸோ அதனால அந்த மருந்துலாம் இருந்துச்சுன்னா போயிடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப அச்சமா இருந்ததுன்னா அதை சுட தண்ணியில போட்டு லேசா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிருமிலாம் இருந்தா போயிடும். ஆனா இன்னைக்கு உலகமே கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உலகமே இப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதானே இருக்குது. கண்டிப்பாங்கய்யா. அதனால அந்த மாதிரி வாங்கி நீங்க எந்த ஒரு இப்ப பழங்களே வாங்குறீங்க, இப்ப ஆப்பிளே வாங்குறீங்க, இன்னைக்கு சில இதுலாம் தோலோட சாப்பிட முடியாதுங்க. அதை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு தான் இப்ப நீங்க கேரட் சமைச்சாலும் பீட்ரூட் சமைச்சாலும் தோலோட உருளைக்கிழங்கு முள்ளங்கி எதுவா இருந்தாலும் தோலை நம்ம நீக்கிட்டு தான் சாப்பிடணும். அதனால அது இல்ல குழந்தைக்கு நானும் அந்த ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் குடுக்கறேன் நானு. எனக்கு அந்த அச்சப்பாடு இருந்துட்டே இருக்கு, நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னுட்டு. அதனால உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேங்கய்யா. அப்படி இல்லைங்கம்மா, வாய்ப்பு இருந்தா நீங்க தோட்டப்பயிர் வசதி வாய்ப்பு இருந்தா நீங்க கார்டனிங் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிறத கிடைச்சி எப்படியோ உயிர் வாழணும் இல்லைங்களா. சமுதாயத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும். மற்ற பொருளை கம்பேர் பண்ணும்போது டிண்டு புட்டு, பேக்கெட் புட்டு, அசைவ புட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். இது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப சுலப பாய்ச்சனா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நன்றிங்கய்யா. அப்புறம் இன்னொன்னுங்கய்யா, இப்போ வளர்ற பருவத்துல இருக்கிறாங்க பையன் 13 வயசு. அந்த பிம்பிள்ஸ் லேசா வருதுங்கிறதுக்காக அவர் ஏதோ ஆயில்மெண்ட் அது இதெல்லாம் வாங்கி போடுறாரு. அது சரிங்களா இல்ல இயற்கையாவே அது சரியா போயிடுங்களா? அது என்ன பண்ணணுங்கய்யா? பிம்பிள்ஸ்ன்றது ஒண்ணும் இல்லை, அது பருவ வயசுல வர்றது, எல்லாருக்கும் வர்றதுதான். அதை நம்ம ஒன்றும் பெருசா தவிர்க்க முடியாது. பட் இரவுல அதிக நேரம் கண்ணு முழிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். நேரம் செல்போன் பார்க்கறது, இரவுல லேட்டா படுக்கிறது, ஸோ அதெல்லாம் மனசை அலைபாயாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா அது அந்த உடல்ல வர மாற்றங்கள் சில காலங்களில் சில விஷயங்கள் வந்துதான் ஆகும். அது சரியாயிடுமா, கொஞ்ச நாள்ல தானாவே சரியா போயிடும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வலி கொடுக்குது, ரொம்ப வேதனையா இருக்குன்னா வேணா பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஸ்கின்னை நீங்க என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி இயற்கை முறையில நம்ம குளிக்கணுமா. இப்போ குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொரக்கான்னு நினைக்கிறேன், அந்த ஒரு நாரா இருக்குமா, என்ன பேர் எனக்கு தெரியும், ஞாபகம் இல்லை. அந்த அந்த மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணலாம், சோப் போட்டு குளிச்சா கூட சோப் போட்டு நல்லா அந்த தேய்ச்சி அந்த கழிவுகள் வெளியே போற மாதிரி நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகள் வெளியேறிடும். அந்த கழிவுகள் வெளியேறாம அந்த கட்டி மாதிரி வருது பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அதனால இயற்கை குளியல் குளிக்க சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு. கேரட்டு குளியல், பீட்ரூட் குளியல், இந்த வேப்ப இலை குளியல், அந்த தழை குப்பைமேனி இலை, அது மாதிரி என்னென்ன தழைகள், கீரைகள், காய்கறிகள் என்னென்னலாம் அரைச்சி குளிக்க முடியுமோ அதெல்லாம் அரைச்சி குளிச்சோம் அப்படின்னாக்கா அந்த உடல்ல அந்த ஸ்கின்ல உள்ள விஷயங்கள்லாம் அடைப்புலாம் இருந்தால் வெளியேறிடும், ஸ்கின் குளூவிங் ஆகிடும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக முத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா.
முத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கவங்க 48 வயசு அது மாதிரி இருக்கவங்க வந்து 220 230 இருக்குங்களா ஐயா, அவங்கள வந்து இந்த மெடிசன் இல்லாம இது பண்றதுக்கு எதனா வழி இருக்குங்களா ஐயா? டயபெட்டிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது மகரிஷியோட மகராசனம், கரெக்டுங்களா? அதை ரெகுலரா மகராசனம் ஸ்கிப் பண்ணாம செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, டயபெட்டிக்காக சில பயிற்சி, அந்த வக்கராசனம், சுத்த வஜ்ராசனம், அந்த சில பயிற்சிகள் வந்து அந்த இடுப்பு மசில பிடிக்கிற மாதிரி ஆசனங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆசனங்களை பண்ணணும், கரெக்டுங்களா? மூணாவது விஷயம் உணவு முறை தான். உணவுல கொஞ்சம் அளவு முறை மாத்திக்கணும். இயற்கை உணவுக்கு மாறிக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கார்போஹைட்ரேட் உணவை தவிர்த்து இந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், அந்த அந்த சிறுதானிய உணவுகள், ஒருவேளை உணவை சிறுதானிய உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடும். என்ன அதில் ஒரு வித்தியாசன்றதை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சிறுதானிய உணவுன்னா பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, இந்த 7 ஐட்டம் இல்லைங்களா? அதுக்கும் இந்த நம்ம சாப்பிட்ற உணவு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண இப்போ நம்ம உணவு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுனா 2 மணி நேரம் கழிச்சு இப்போ ஒரு 4 இட்லி நான் சாப்பிட்றேன், அது 2000 கலோரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த ரத்தத்துல சர்க்கரை அளவு 2000 கலோரியா மாறிடும். ஆனா அந்த சிறுதானிய உணவுகள், கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, அதை நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, அதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துறதே இல்லைங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சீப்பு. அதுல வந்து அந்த யூரியா உரம்லாம் போட மாட்டாங்க. அது இயற்கையில தானா முளைஞ்சி வரும். ஒரு தடவை தான் மழை பெய்யும். அது பூமியில ரொம்ப வறட்சி தாங்கக்கூடியது. அப்போ பூமியில உள்ள சத்துக்களை இழுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அதுல நார்ச்சத்து அதிகம், கரெக்டுங்களா? அந்த உணவு என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வந்து கொஞ்சம் கூழ் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் வரகு சாப்பிட்றீங்க, இல்லை சாமை சாப்பிட்றீங்க, தெனை சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு உணவு வந்து உப்புமாவோ பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, காலைல கூழ் குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 1000 கலோரி தான் முதல்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் 1000 கலோரியை ரிலீஸ் பண்ணும். அப்ப நமக்கு அங்க ஏற்கனவே என்ன பற்றாக்குறையா இருக்கும்? இன்சுலின் பற்றாக்குறையா இருக்கும். அப்ப 100 ml சுரக்க வேண்டிய இன்சுலின் 80 ml 70 ml இருக்கும். அப்ப அதுக்கு வந்து அது போதுமானதா இருக்கும். அப்ப அதுனா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எல்லா செல்களுக்கும் போயிடும். அப்ப ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைஞ்சிரும். அப்ப எப்பயுமே கான்ஸ்டன்டா ரத்தத்தோட அளவு கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நம்ம லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுதானிய உணவுகளை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவு எப்பயுமே ரத்தத்துல கான்ஸ்டன்டா இருக்குங்க ஐயா. அப்போ வந்து நமக்கு அதிக நிலைமையில போகாது. அப்ப பயிற்சி பண்றீங்க, உடற்பயிற்சி பண்றீங்க, ஆசனாஸ் பண்றீங்க, சில வர்ம புள்ளிகள்லாம் கூட இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருந்தா கேளுங்க. அப்போ வர்ம புள்ளிகளை நம்ம அழுத்துக்கின்ற போது அப்போ வந்து நார்மலா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள நம்ம அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடுத்த லெவல் போகக்கூடாதுங்க. 200 சுகர் இருக்குன்னா 200லேயே இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் 200 தான் இருக்குது, நான் மருந்தே போட்டுக்கல 200 தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப கன்சிஸ்டன்சி இஸ் த ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 1000 விஷயம் தெரியும், எதை நம்ம ரெகுலரா பண்றோம் சொல்லுங்க பார்ப்போம்? எதுவும் இல்லை. அப்ப எந்த விஷயத்த கன்சிஸ்டன்சியா ரெகுலரா அந்த உடற்பயிற்சியோ பண்ணி உணவு முறைகளை மென்று அரைச்சி சாப்பிட்டா நோய் போயிடும். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் மணிக்கணக்கில் கியூல நிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா தான் இருக்கும். பட் இதுக்கான நேரம் ஒதுக்கி ஷெட்யூல் போட்டு நான் சொல்லுவேன், நம்மலாம் எழுந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைப்பானா, நம்ம தூங்குறது கூட அலாரம் வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தூக்கம் வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம். இப்போ கழிப்பொருள் வெளியேற்றணும். அப்போ நம்ம சார்ட் போடணும், டெய்லி ஃப்ளோ சார்ட் போடணும். நான் காலையில 6 மணினா உடற்பயிற்சி, சக்தி நேரத்தை உடற்பயிற்சி, 7 மணினா ஆங்கிலத்தை தாவும். நமக்கு இருக்கிற வேலை, இப்போ நான் ஷிஃப்ட்ல போறேன், ஒருத்தங்க விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு சில ஆபீஸ்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை ஒதுக்கி அலாட் பண்ணி நம்ம ஷெட்யூல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா வாழலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக லக்ஷ்மி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா.
கேக்குதுங்கம்மா? பேசலாங்கம்மா? அன்மியூட் பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். என் நேம் லக்ஷ்மி. எனக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 தான் சார். ஆனா வந்து எனக்கு இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு கால்லயே பிரச்சனை. எனக்கு கால் வந்து இப்போ ஒரு முட்டி பக்கத்துல வந்து அந்த சதை மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது திருப்பி மீண்டு வந்துட்டேன். ஆனா திருப்பி வந்து அந்த கால்ல அதே மாதிரி இருக்கிறதுனால என்னால தொடர்ந்து நடக்கவே முடியாத அளவுக்கு போகுது. அது என்ன உணவு சாப்பிடணுன்றதே எனக்கு தெரியல சார். அதனாலதான் கேட்கலான்ட்டு. இல்ல இல்ல, நீங்க என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க? அது மாதிரி என்ன மாதிரி கட்டி வந்துச்சு? இது வந்து எனக்கு அந்த கொழுப்பு நீக்கிற கட்டி, அந்த கொழுப்பு மாதிரி இருந்ததை வந்து எடுத்துட்டாங்க சார். அது லைப்போசெக்ஷன் மாதிரி பண்ணிட்டோம் கால்ல. அதுக்கப்புறம் என்ன உணவு சாப்பிடணுன்றதே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நிறைய டயட் இருந்தேன். இப்போ வந்து என்னோட வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டயட் இருக்கேன் நானு. அது வந்து சுண்டல், இந்த மாதிரி காய்கறி, இந்த மாதிரி தான் சாப்பிடுறோம். இப்போ வந்து கார்ப்ஸும் எடுக்க முடியல, வெயிட்டும் குறைக்க முடியல என்னால. வந்து இத அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியல. என்னோட வெயிட் ரிடக்ஷன் வந்து நடக்கவே மாட்டேங்குது. கால்லே பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஒரே மறு கால் வலியா இருக்கு. நடக்க முடியல. தொடர்ந்து என்னால நடைப்பயிற்சியை கூட பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டேன் நானு. அதுக்கு என்ன மாதிரி உணவு எடுத்தா ஓரளவுக்கு சரி பண்ண முடியும்ன்றத கேட்கலான் தான். பொதுவா உடம்புக்கு நமக்கு தேவையான உணவு வந்து கலோரி தான் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க அந்த இயற்கை உணவு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த இயற்கை உணவுல இன்னும் கொஞ்சம் ஆடோட வேலையை என்ன பண்ணலாம்னாக்கா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காய்கறியோட கூட அந்த கலவை மிக்சர் சொன்னேன்ல, அது கூட ஒரு 4 பாதாம் பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு, ஒரு 5-6 பேரிச்சம்பழம், இந்த நட்ஸ் அண்ட் ஐட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் டேட்ஸு, கொஞ்சம் ஒரு 10 ட்ரை கிரேப்ஸு, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். டெய்லி இரவுல என்ன பண்ணலாம்னா, ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, காஞ்ச திராட்சை, அதை வாங்கி ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 10 எண்ணிக்கை, அது ஒரு ஃபார்முலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, ஒரு 10 அல்லது 20 எண்ணிக்கை நீங்க போட்டுடலாம். போட்டுட்டு காலையில ஊறினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு அப்படியே அந்த தண்ணியை குடிச்சு அந்த திராட்சையை நம்ம மென்று சாப்பிட்டுடலாம். அதே போல 10 பாதாம் பருப்பை ஊற வச்சு அதை நம்ம மென்று சாப்பிடலாம். அதே போல ரெகுலரா நம்ம வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலை ஊற வச்சு டெய்லி இதெல்லாம் வேற, வெறும் வேர்க்கடலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த உணவுல வந்து கொஞ்சம் வேல்யூ ஆட் எடுக்க கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். மற்ற நீங்க சர்ஜரி பண்ணி அந்த லிப்போமாலாம் நம்ம வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வேற ஏதாவது நரம்புல கிரம்புல ஏதாச்சும் தெரியாம கத்தி போட்டுச்சா என்ன? ஆமா, அதுதான் ஐயா. அது வந்து என்னன்னா, அது ஆர்த்தோ கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணோம். அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த காலோட ஷேப்பும் மாறிடுச்சு. அந்த கால் வந்து திருப்பி பழைய மாதிரி என்னால இயக்கவே முடியல. அதாவது வந்து எனி டைம் வலி, கால் வலின்னே இருக்கு எனக்கு. நடக்கிறது கூட நடக்க முடியாத அளவுக்கு போகுது. அது என்ன ரீசன்றது தெரியல எனக்கு ஆக்சுவலா. அதான் மேடம், அது நம்ம அந்த அந்த உங்க சர்ஜரி அந்த ரிப்போர்ட் பார்த்தா நம்ம ஓரளவு சொல்ல முடியும். பட் என்னெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து அப்புறம் அதை நம்ம பேஸ் பண்ணி தான் அவனுக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா இப்ப சர்ஜரி பண்ணாத நம்ம வரோம் அப்படின்னா அது வேற விஷயம். சர்ஜரி பண்ணியாச்சு, அதெல்லாம் அந்த அளவுக்கு இதுல சரியா போகுமான்றது எனக்கும். திருப்பி அதான் அந்த காலோட இந்த இது எடுத்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. திருப்பி அந்த ஸ்கேன் எடுத்ததுல வந்து அந்த டாப்லர்ல இன்னர் வெரிகோசிலும் இருக்கு. எனக்கு திருப்பி இன்னொரு சர்ஜரின்னு சொன்னாங்க. நான் சர்ஜரிக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுவே நான் ரெக்கவர் ஆகி வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. அதான் வெரிகோஸ்னா அது இன்னர் வெரிகோஸா அவுட்டர் வெரிகோஸா? வெரிகோஸ்னா அந்த நரம்பு, அந்த அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த காப் மசில் வந்து சுருங்கி விரியணுங்கம்மா. நமக்கு இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணுது, அது உடம்பு பூரா போகுது. நம்ம செகண்ட் கார்டுன்னு சொல்லி நம்ம காப் மசில சொல்லுவோம். அப்ப காப் மசில் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அது வந்து ஸ்ட்ரென்த்னா இல்ல சார். இது வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதான் ஃபேட் மாதிரி, அதாவது வந்து அது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரென்த் இல்லாம தான் போச்சு. அதனாலதான் என்னால நடக்க முடியலையா என்ன ரீசன் தெரியல. நடந்தாலே வலி. ஒரு நார்மலா நடந்தாலே வலியா இருக்கு. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நீங்க? நான் இங்க பல்லவரம் ஐயா. நான் இருக்கிறது சென்னையில தான் இருக்கீங்க. அங்க யாராச்சும் நல்ல வர்ம மருத்துவரா இருந்தாங்க அப்படின்னா நீங்க வாங்க பாத்தீங்கன்னா அந்த வர்மால வந்து சில விஷயங்களை குணப்படுத்தும். முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சில நோயை சில பேரால தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க அங்க வர்ம மருத்துவம் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் சூம்ல இருந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னா அது எனக்கு சுய விளம்பரமா ஆயிடும். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நான் தெளிவா இருக்கிறேன். ஸோ அதனால நீங்க உங்க ஊர்ல இருக்கிற நீங்க நானும் வர்மால நிறைய லெவல் முடிச்சிருக்கிறேன். நீங்க வர்மால இந்த விஷயத்தை குணப்படுத்த முடியும். நீங்க அவங்கள வர்ம மருத்துவரை அணுகுனீங்கன்னா சரியாயிடும் நான் நம்புறேன். அதான் ஏன்னா என்ன மருத்துவர் அணுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டேன்.
ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப என்ன பண்ணுதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்றது? ஏன்னா எனி டைம் கால் வலின்னு சொன்னா வீட்ல இருக்கிறவங்களும் வந்து இது என்னது கால் வலி இந்த ஏஜ்லயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அது எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு சொல்யூஷனை தான் தேடிட்டு இருக்கேன் நானும். வர்ம மருத்துவத்தில் ட்ரை பண்ணுங்க மேம். ஒரு நல்ல வர்ம மருத்துவரா பாருங்க. சரிங்க ஐயா. குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சார் இப்ப வணக்கம். தேங்காய் எம்டி ஸ்டமக்ல சாப்பிட சொன்னீங்க. தேங்காய் சாப்பிட்டா இது கோல்டு பிடிக்குது சார். ஆக்சுவலா சளி பிடிக்குது. ஆமா, அதாவது வந்து உங்க உடம்பு கப உடம்பா இருந்தா கபம் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். அதாவது வந்து அதுக்கு தான் சொல்றது, ஜென்ரலைஸ்டா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் எடுத்துக்க முடியாது. உங்க உடம்போட தன்மை, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நீங்க வாதமா பித்தமா கபமா, உங்க உடம்பு என்ன தன்மை உள்ளது அப்படின்னு அப்ப கபம் சார்ந்த உணவுகளை நீங்க தவிர்த்து ஆகணும். நீங்க அதுக்காக வந்து தேங்காய் பழம் சாப்பிட்டா உடம்புக்குலாம் எல்லாருக்கும் கிடையாதுங்க. அதுதான் அந்த ஃபார்முலா நான் சொன்னேன். அப்ப நீங்க தவிர்த்துக்க வேண்டியதான். வேற உணவுகளை தான் நீங்க எடுத்துக்கணும். சார் இப்ப எனக்கு ஜென்ரலாவே ஐஸ் பாடின்னு சொல்லுவாங்க சார். கோல்டு வந்து ஃபேன் காத்து கொஞ்சம் அதிகமா சுத்தினா தலை வலிக்கும். அதனால அது இல்லாம நான் அவாய்ட் பண்ணிக்குவேன். இந்த அக்டோபர் நவம்பர் சீசன்ல சென்னையில வந்து ரெய்னி சீசன்ல வந்து அந்த மாண்டஸ்ல ஒன்று சாப்பிட்டாதான் சரியாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கபாலபதியில இப்ப ரெகுலரா பண்ணியும் வந்து நமக்கு அந்த அதுல இருந்து விடுபட முடியலையே சார். வேற என்ன பண்றேன் சார்? அதாவது உங்களுக்கு அந்த டிவைபிடி படிச்சவங்களாம் தெரியும். இந்த மூச்சு பயிற்சிக்கும் நான் அந்த டாபிக்ல வச்சிருந்தா டைம் இல்லை. அதாவது சூரியபேட சந்திரபேதான்றது, அதாவது சூரியபேதா சந்திரபேதா. நீங்க என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும்னா காமனான மூச்சு பயிற்சி நீங்க பண்ணக்கூடாது. சாதாரண மூச்சு பயிற்சி இல்லாம சூரிய நாடி என்று சொல்லக்கூடிய சூரிய பேதா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணணும். அதாவது இடது பக்கமா மூச்சு இழுத்து இப்படி, வலது பக்கமா நாடி சுத்தி இல்லைங்கய்யா, நாடி சுத்தி பண்ண வேண்டாம். அது தவத்து பண்ணும்போது பண்ணுங்க. உங்க கவ உடம்புன்றதுனால உடம்ப வெப்பப்படுத்துறதுக்காக சூரிய பேதா சூரிய நாடின்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. அதுதான் பண்ணணும். அதாவது என்னன்னா வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம் விடணும், வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம் விடணும். இதுதான் மூச்சு பயிற்சி. ஆனா அதுவே சில பேருக்கு வந்து வெப்ப உடம்பா இருக்குது, பித்த உடம்பா இருக்குன்னா அவங்க இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடணும், இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடணும். அது சந்திரபேதா, அது சந்திர நாடி. அதான் அந்த சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதுக்கு தகுந்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா ஒரே ஆமா ஒரே பக்கம் வலதுல இழுத்து இடத்துல விடணும், வலதுல இழுத்து விடணும். அதேதான். பண்ணலாம் 5 to 10 minutes பண்ணலாம். பாடி உங்களுக்கு ஹீட் ஆயிடுங்க. அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆச்சுன்னா சளி வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. சரி சார். சார் அப்புறம் சார் பாடி வெயிட் வந்து முதல்ல வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. அப்புறமேட்டு இந்த டயட்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு நார்மல் வெயிட் 70 கொண்டு வந்துட்டேன் சார். 100 பக்கத்துல போச்சு. ஆனா அதுல வந்து என்னாச்சுன்னா இந்த இது இந்த இடுப்புல இருந்து நம்ம மூட்டுக்கும் அப்புறம் கை தோள்பட்டையில இருந்து முழங்கைக்கு இடையில வந்து மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு சார். ஆக்சுவலா நீங்க இந்த மசில்ஸ் பத்தி யார்கிட்ட பேசுனீங்க, மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும். நீங்க அது கொஞ்சம் லூஸ் ஆனால் அது ஏதாவது ப்ராப்ளத்தில் வருமா சார்? மற்றபடி எனக்கு மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆக்டிவாக தான் இருக்கேன். நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறேன். மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? இந்த லூஸ் மசில்ஸா? பொதுவாக வந்து கவ உடம்புக்காரங்கனாலே உடம்பு கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குன்னு நான் முதலே சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நீங்கள் அதுக்கு தகுந்த ஒரு அந்த பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நீங்கள் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நீங்கள் அது மாதிரி பயிற்சி எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. சரி சார். உங்க ஃபோன் நம்பர்ல நான் எப்ப எந்த நேரம் ஃப்ரீயான கான்டாக்ட் பண்ணலாம் சார்? நிறைய பாயிண்ட் டைம் 1 o'clock ஆச்சும்போது எந்த டைம் சார்? வென்னவர் சார், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஃப்ரீயா இருந்தா எடுப்பேன், ஃப்ரீயா இல்லைன்னா நான் மறுபடியும் கூப்பிடுவேன். ஓகே சார், நான் கான்டாக்ட் பண்றேன் சார். வாழ்க வளமுடன் சார். உங்க ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. இடையில ஒரு கெஸ்ட் வந்தனால 1 hour கேட்க முடியாம போச்சு. இந்த ரீப்ளை பண்ணும்போது கேட்டுக்கிறேன் சார். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே மேடம், நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா மேடம்? ஷார்ட்டா முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாமாங்க ஐயா? அதான் 1-2 பேரும் ஷார்ட்டா சொல்லிட்டா முடிச்சிடலாம். இல்லை நேரம் மணி 1 ஆயிடுச்சு இல்லைங்களா? எல்லாரும் சுலபமா கொஞ்சம் ஈஸியா சுருக்கமா கேள்விகள் கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். கலை CA14 அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. இல்லைன்னா தனியா கூட போன்ல பேச சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா மணி 1 ஆனதுனால நீங்க தான் நம்பர் போட்டீங்கல்ல. சரிங்க ஐயா, அன்மியூட். எல்லாரோட நேரமும் நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். ஓகேங்க ஐயா. அப்ப நான் திருப்பியும் சாட் பாக்ஸ்ல உங்களோட இது போட்டுட்டுறேங்க ஐயா, உங்க நம்பர் போட்டுட்டுறேங்க ஐயா. ஆமா மேடம், பர்சனலா பேசிக்கலாம் மேடம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? நான் அதனால தான் ஸ்பீச்சே நான் முன்னாடி குறைச்சேன் நான். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நான் உங்க ஃபோன் நம்பர் போட்டுட்டேன், எல்லாரும் பாத்துக்குவாங்க ஐயா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருங்க, போன்ல கான்டாக்ட் பண்ணி. ஓகேங்க ஐயா.
நம் கடமை அறவாழ்வின்